எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள பதவி பெற்றவங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை மற்றும் புகையிரத நிலைய அதிபர் பதவி பெற்றவங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை ஆகியவற்றுக்கு தோற்றுபவர்களை இலக்கு குழுக்களாக கொண்ட 2025 செப்டம்பர் மாத வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் இன்று மொழித்திறன் தொடர்பான ஒரு மேலதிக விசேட செயலமர்வில் சந்திக்கிறோம். ஏற்கனவே இந்த வினாக்கள் சடுதியாக பதிவிடப்பட்டு சில வினாக்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இருந்தாலும் நீங்கள் பல பிள்ளைகள் அதை செய்து கொண்டு வருவதற்கு ஆசைப்பட்டிருந்ததால் நாங்கள் அந்த திடீரென்று அறிமுகப்படுத்திட்டு செய்து பார்க்குற மெதட்ல இருந்து மாறி அந்த வினாத்தாளை முன்கூட்டியே உங்களிடம் தந்த பின்னர் அதற்குரிய விடைகளை ஆராயும் விதமாக அந்த வினாத்தாளினுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு பார்க்கலாம். இன்று இரவு நீங்கள் நாடளாவிய சேவைகளில் தோற்றுகின்றவர்களோடு இணைந்து கலந்து கொள்ளுகிற மொழித்திறன் சார்ந்த செயலமர்வில் கலந்து கொள்ள வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக 6:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரைக்கும் அப்ரோஸ் சேர்ந்த வகுப்பு நடக்கும் ஐக்கியூ. அதில் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் எல்லா குரூப்லையும் அந்த லிங்க் போடப்பட்டிருக்குது. அவருடைய நேற்றைய செயலமர்வு தொடர்பான காணொலியும் பகிரப்பட்டிருக்குது. நீங்கள் அந்த காணொலியையும் பார்த்து கொள்ள வேணும். சரிதானே? அவர் ஒரு துறை சார்ந்த மிகுந்த தேர்ச்சியுடையவர் என்பதனால நான் நினைக்கிறேன் என்னுடைய குரூப்லையும் சிராஜினுடைய குரூப்லையும் இருக்கிற பிள்ளைகளையும் அவருடைய குழுவில் இருக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த செயலமர்வில் கலந்து கொள்வதற்கு வசதி செய்கிற விதமாக இரவுக்குரிய என்னுடைய செயலமர்வு பிற்போடப்பட்டிருக்குது. இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு தயவு செய்து எல்லோரும் அதில் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. இதில் இருக்கிறது 25 பேர் தானே, அப்போ அவ்வளோ பேருக்கு தான் சொல்லலை. சரிதானே? சரி, அப்போ நாங்கள் இந்த வினாத்தாளுக்குள்ள போகும் பிள்ளைகள். இந்த வினாத்தாள் தரப்பட்டுள்ள உரைப்பகுதியை வாசித்து 1 to 14 வரையான வினாக்களுக்கு தரப்பட்டுள்ள கூட்டுக்களுள் மிகவும் பொருத்தமான விடையை தெரிந்து அதன் இலக்கத்தை எதிரே அடைப்புக்குள் எழுதுக என்பதாக இருக்குது. இதில் சில வினாக்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இதில் முதல் 5 வினாக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த உரைப்பகுதிகளை வாசித்து புரிந்து கொள்வதுதான் எங்களுடைய நோக்கம். பிள்ளைகள் யோசிக்க வேணும். இது வெறுமனே இதில் இருக்கக்கூடிய கூற்றுக்களுக்கு விடைகளை காண்பது மட்டுமல்ல, எங்களுக்கு இருக்கக்கூடிய வாசிப்பதில் இருக்கின்ற இன்னும் சில தேர்ச்சி திறன்களை நாங்கள் மேம்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு கருத்தூன்றி வாசிப்பது, அதை புரிந்து கொள்வது போன்ற விடயங்கள்ல இன்னும் நாங்கள் முன்னேற வேண்டி இருக்குது. அந்த முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்வதுதான் இந்த செயலமர்வினுடைய நோக்கம். சரி, இப்ப நாங்கள் இந்த உரைப்பகுதியை வாசிப்போம் பிள்ளைகள். வருமான மட்டங்களின் உயர்வுடன் சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற துறைகளில் அதிக பண்புத்தரம் கொண்ட பணிகளுக்கான கேள்வி விரைவாக அதிகரித்த வண்ணம் உள்ளது. நாட்டின் சுகாதார சேவைகளை பெற விரும்புவோருக்கு அதிக தெரிவுகள் காணப்படினும் கல்வியில் அரசு தனியுரிமை வழங்குநராக காணப்படுவதனால் உயர்கல்விக்கான தெரிவுகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. உயர்தரம் கொண்ட உயர்கல்விக்கான அதிக கேள்வியை பூர்த்தி செய்வதற்காக உள்நாட்டில் நிலவும் உயர்கல்வி வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்பது அனைவரினதும் எண்ணமாக உள்ளது. தற்போது இலங்கையில் பல்கலைக்கழக கல்வியை பெற விரும்பும் அனைவருக்கும் பல்கலைக்கழக அனுமதியை அரச பல்கலைக்கழக அமைப்பினுள் காணப்படும் வரையறைகள் காரணமாக வழங்க முடியாது உள்ளது. 2016ஆம் ஆண்டில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 61% பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றிருப்பினும் 17.2% 21,547 மாணவர்கள் மட்டுமே உள்வாங்கப்பட்டனர். உள்நாட்டு மாணவர்கள் பெரும் செலவினை தாங்கிக் கொண்டு அபிவிருத்தி அடைந்த நாடுகள் மற்றும் இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ் போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு பல்கலைக்கழக அனுமதியை நாடி செல்கின்றனர். உயர்கல்வித்துறையில் இத்தகைய சிக்கல்கள் காணப்படுவதன் காரணமாக தனியார் துறையினருக்கும் உயர்கல்வித்துறையில் பங்கேற்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படலாம் எனும் கொள்கையானது உயர்கல்வியை பெற விரும்பும் குறைந்த வருமான மட்டத்தை கொண்ட மாணவர்களுக்கான சந்தர்ப்பத்தினை தடுத்துவிடும்
எனும் தவறான எண்ணம் காரணமாக உயர்கல்வித்துறையில் பங்கெடுப்பதற்கான சந்தர்ப்பம் தனியார் துறையினருக்கு வழங்கப்படவில்லை. துரதிருஷ்டவசமாக இந்த கொள்கையின் விளைவாகவும் அரச பல்கலைக்கழக முறைமையில் போதிய அளவு வெற்றிடங்கள் காணப்படாமை காரணமாகவும் நிதி வசதி உடையோர் அதிக செலவினத்துடன் வெளிநாட்டு பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொள்ளவும், குறைந்த வருமான மட்டத்தை கொண்டோர் உயர்கல்விக்கான சந்தர்ப்பத்தின் பொருட்டு உள்நாட்டு அரச பல்கலைக்கழக அமைப்பில் காணப்படும் வரையறைகளுக்கு கீழ்ப்படியவும் வேண்டியதாயிற்று. அதேவேளை மத்தியதர வர்க்கத்தினரின் வருமானம் அதிகரிப்பதன் காரணமாகவும் உள்நாட்டில் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தினாலும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை கல்வியின் பொருட்டு வேறு நாடுகளுக்கு அனுப்ப முனைகின்றனர். திரும்பவும் ஒரு தடவை வாசிப்போம். வருமான மட்டங்களின் உயர்வுடன் சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற துறைகளில் அதிக பண்புத்தரம் கொண்ட பணிகளுக்கான கேள்வி விரைவாக அதிகரித்த வண்ணம் உள்ளது. நாட்டில் சுகாதார சேவைகளை பெற விரும்புவோருக்கு அதிக தெரிவுகள் காணப்படினும் கல்வியில் அரசு தனியுரிமை வழங்குனராக காணப்படுவதனால் உயர்கல்விக்கான தெரிவுகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. உயர்தரம் கொண்ட உயர்கல்விக்கான அதிக கேள்வியை பூர்த்தி செய்வதற்காக உள்நாட்டில் நிலவும் உயர்கல்வி வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்பது அனைவரினதும் எண்ணமாக உள்ளது. தற்போது இலங்கையில் பல்கலைக்கழக கல்வியை பெற விரும்பும் அனைவருக்கும் பல்கலைக்கழக அனுமதியை அரச பல்கலைக்கழக அமைப்பினுள் காணப்படும் வரையறைகள் காரணமாக வழங்க முடியாது உள்ளது. 2016 ஆண்டில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 61% பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றிருப்பினும் 17.2% அதாவது 21,547 மாணவர்கள் மட்டுமே உள்வாங்கப்பட்டனர். உள்நாட்டு மாணவர்கள் பெரும் செலவினை தாங்கிக் கொண்டு அபிவிருத்தி அடைந்த நாடுகள் மற்றும் இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ் போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு பல்கலைக்கழக அனுமதியை நாடி செல்கின்றனர். உயர்கல்வித்துறையில் இத்தகைய சிக்கல்கள் காணப்படுவதன் காரணமாக தனியார் துறையினருக்கும் உயர்கல்வித்துறையில் பங்கேற்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படலாம் எனும் கொள்கையானது உயர்கல்வியை பெற விரும்பும் குறைந்த வருமான மட்டத்தை கொண்ட மாணவர்களுக்கான சந்தர்ப்பத்தினை தடுத்துவிடும் எனும் தவறான எண்ணும் காரணமாக உயர்கல்வித்துறையில் பங்கெடுப்பதற்கான சந்தர்ப்பம் தனியார் துறையினருக்கு வழங்கப்படவில்லை. துரதிருஷ்டவசமாக இந்த கொள்கையின் விளைவாகவும் அரச பல்கலைக்கழக முறைமையில் போதிய அளவு வெற்றிடங்கள் காணப்படாமை காரணமாகவும் நிதி வசதியுடையோர் அதிக செலவினத்துடன் வெளிநாட்டு பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொள்ளவும், குறைந்த வருமான மட்டத்தை கொண்டோர் உயர்கல்விக்கான சந்தர்ப்பத்தின் பொருட்டு உள்நாட்டு அரச பல்கலைக்கழக அமைப்பில் காணப்படும் வரையறைகளுக்கு கீழ்ப்படியவும் வேண்டியதாயிற்று. அதேவேளை மத்தியதர வர்க்கத்தினரின் வருமானம் அதிகரிப்பதன் காரணமாகவும் உள்நாட்டில் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தினாலும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை கல்வியின் பொருட்டு வேறு நாடுகளுக்கு அனுப்ப முனைகின்றனர். சரி, இப்ப நாங்கள் இந்த உரைப்பகுதி தொடர்பாக ஒரு பகுப்பாய்வை செய்து கொண்டு அவரது இருக்கிற கேள்விகளுக்கு போவோம். சரிதானே? இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியர் ஏதோ ஒரு நோக்கத்தோட இந்த உரைப்பகுதி எழுதுகிறார். அந்த நோக்கம் என்ன? யார் பதில் சொல்ல போகுது? சரி, அப்படி ஒருவருமாக முன்னுக்கு வர இல்லைன்னா நாம ஒரு ஆளை தெரிஞ்செடுத்து கேட்போம். சரிதானே? சொல்லுங்க சார். இதோட நோக்கம் உயர்கல்வியை அனைவருக்கும் கிடைக்காம இருக்கிற காரணத்தினால சார் தனியார் துறையினருக்கும் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் வழங்க வேண்டும். நோக்கம் பிரதானமாக இங்கு உயர்கல்வியில் தனியார் பங்கேற்புக்கான நியாயங்களை எடுத்து பேசுவது. உரையாசிரியருடைய பிரதானமான நோக்கம் இங்கு உயர்கல்வி வளங்களில் தனியாருடைய பங்கேற்புக்கான நியாயங்களை பேசுவது. அதுதான் அவருடைய முக்கியமான நோக்கங்களாக இருக்குது.
சரிதானே? அப்ப இங்க அதற்கு அவர் உதவிக்கு அழைக்கிற வழிமுறை என்ன? இந்த தனியார் துறையினரை ஈடுபடுத்த வேண்டும். கல்வித்துறையில தனியார் துறையினரை ஈடுபடுத்துவது பொருத்தமானது என்பதை வலியுறுத்துவதற்காக அவர் ஒரு தரப்பை உதவிக்கு அழைத்திருக்கிறார். அது எந்த தரப்பு? ஒரு பகுதியினரை ஆதாரப்படுத்தித்தான் அதை சொல்லுகிறார். தனியார் துறையினருக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை கல்வித்துறையில கொடுக்கலாம் என்று சொல்லி சொல்லுங்க. சுகாதார சேவையை நம்ம உதாரணம் எடுத்துக்காட்டாக எடுத்து ஆதாரப்படுத்துகிறார். என்னென்றால் சுகாதார சேவையில இன்றைக்கு பல தெரிவுகள் இருக்கிறது. சுகாதார சேவைகளை பெற விரும்புவோருக்கு அதிக தெரிவுகள் காணப்படுகிறது என்று சொல்வதன் மூலமாக அங்க சுகாதாரத்துறையில தனியாரை அனுமதித்திருக்கிறீர்கள். கல்வியை விட உண்மையில முக்கியத்துவம் வாய்ந்தது சுகாதாரம். ஆனால் சுகாதாரத்துறையில பெருமளவுக்கு தனியாரை அனுமதித்திருக்கிறீர்கள் என்கிறதான் அவர் உதவிக்கு எடுத்து வருகிற ஒரு நியாயமாக இருக்குது. அதை விட தனிப்பட்ட நியாயங்களை பேசுகிறார். அவர் ஒரு சார்பு நியாயம் என்று சொல்லுகிறார். கல்வி சுகாதாரம் என்பவற்றில் அதிக தரம் மிக்க சேவைகளுக்கான கேள்வியை தூண்டிய காரணியாக உரையாசிரியர் எதை சொல்லுகிறார்? கல்வி சுகாதாரம் என்பவற்றில் தரம் மிக்க சேவைகளுக்கான கேள்வியினை தூண்டிய காரணி என்று உரையாசிரியர் எதை காட்டுகிறார்? வருமான மட்டங்களின் உயர்வு. வருமான மட்டங்களினுடைய உயர்வு. அதாவது மக்களினுடைய வருமான அதிகரிப்பினாலே அவர்கள் சுகாதாரத்திலும் கல்வியிலையும் தரமான சேவையை பெறுவதற்கு விரும்புகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிதானே? இங்கு உள்நாட்டில் உயர்கல்வி பெறுவதற்கு தடையாக காணப்படும் காரணியாக உரையாசிரியர் எதை காட்டுகிறேன்? உள்நாட்டில் உயர்கல்விக்கான தகுதி பெற்றும் உயர்கல்வி பெறுவதற்கு தடையாக இருப்பதற்கான காரணமாக உரையாசிரியர் எதை சொல்லுகிறேன்? பல்கலைக்கழகங்கள் அமைப்புல காணப்படுகிற வரையறைகள். பல்கலைக்கழகத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. சரிதானே? அப்ப இங்கு பல்கலைக்கழக கல்வியை பெற விரும்பும் அனைவருக்கும் பல்கலைக்கழக கல்வியை பல்கலைக்கழக அனுமதியை அரச பல்கலைக்கழக அமைப்பில் காணப்படும் வரையறைகளின் காரணமாக வழங்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். இப்போ பிள்ளைகள் இதுல ஒரு விடயத்தை பாருங்க. 2016 ஆண்டு தொடர்பான புள்ளி விவரத்தை உரையாசிரியர் முன்வைப்பதனுடைய நோக்கம் என்ன? 2016 ஆண்டு தொடர்பான புள்ளி விவரத்தை உரையாசிரியர் முன்வைப்பதனுடைய நோக்கம் என்ன? இந்த வரையறையை சார் எடுத்து காட்டுறாரு உதாரணத்தின் ஆதாரப்படுத்துவது. அவ்வாறான வரையறை ஒன்று காணப்படுவதனால ஏற்படுகிற பாதிப்பினை ஆதாரப்படுத்துவதற்காக அந்த புள்ளி விவரத்தை எடுத்து பேசுகிறார். சரிதானே? தனியார் துறை உயர்கல்வியில் அனுமதிக்கப்படாமைக்கு கூறப்படுகின்ற காரணம் என்ன? தனியார் துறை உயர்கல்வியில் அனுமதிக்கப்படாமைக்கு கூறப்படுகின்ற காரணம் என்ன? அது குறைந்த வருமானம் பெறுகின்ற மாணவர்கள் சந்தர்ப்பத்தினை தடுத்து விடும் என்ற ஒரு தவறான எண்ணம் இருக்கிறதால் குறைந்த வருமானம் பெறும் அல்ல குறைந்த வருமான மட்டத்தை கொண்ட மாணவர்களுக்கான சந்தர்ப்பத்தை அது தடுத்துவிடும் என்பது பிரதானமான நியாயமாக சொல்லப்படுகிறது. சரிதானே? இங்கு நிதி வசதியுடையோர் வெளிநாட்டு பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கும் குறைந்த வருமான மட்டத்தை கொண்டோர் உயர்கல்விக்கான சந்தர்ப்பத்தின் பொருட்டு உள்நாட்டு அரச பல்கலைக்கழக அமைப்பில் காணப்படும் வரையறைகளுக்கு கீழ்ப்படிவதற்கும் காரணமாக அமைந்தவை என்று உரையாசிரியர் சுட்டிக்காட்டும் காரணங்களவே. நிதி வசதியுடையோர் அதிக செலவினத்தோடு வெளிநாட்டு பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக் கொள்வதும் குறைந்த வருமான மட்டம் கொண்டோர் உயர்கல்விக்கான சந்தர்ப்பத்தை உள்நாட்டு பல்கலைக்கழக அமைப்பில் காணப்படுகின்ற வரையறைகளோடு இணங்கி போவதற்கும் காரணமாக உரையாசிரியர் சொல்லுகின்ற விடயங்கள் அது.
ரெண்டு காரணம் சொல்றாரு. ஒன்று சொல்லு. வந்து தனியார் துறைக்கு வந்து வழங்கினால் வறிய மாணவர்கள் வந்து அவங்களோட வாய்ப்பினை வந்து தடுத்து விடும் என்ற ஒரு எண்ணம். அந்த கொள்கை, அந்த தவறான எண்ணம். சரி. ரெண்டாவது வந்து அரச பல்கலைக்கழகத்துறையில போதிய அளவு வெற்றிடம் இல்லாமை காணப்படாமை, அரச பல்கலைக்கழகத்தில் போதிய வெற்றிடங்கள் காணப்படாமை. இரண்டாவது, தனியார் துறையினருடைய பங்கேற்பின் மூலமாக குறைந்த வருமான மட்டத்தை கொண்ட மாணவர்களுக்கான சந்தர்ப்பம் தடுக்கப்பட்டுவிடும் என்ற கொள்கை. இந்த ரெண்டின் காரணமாக காசுள்ளாக்கள் வெளியில போய் படிக்கிறாங்க, காசு இல்லாதாக்கள் படிக்காமல் பார்த்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்குது என்று சொல்றாங்க. சரிதானே? மத்தியதர வர்க்கத்தினர் தங்கள் பிள்ளைகளை கல்வியின் பொருட்டு வேறு நாடுகளுக்கு அனுப்புவதை ஒரு காரணமாக கொண்டால் அதற்குரிய காரியமாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? மத்தியதர வர்க்கத்தினர் தங்கள் பிள்ளைகளை கல்வியின் பொருட்டு வேறு நாடுகளுக்கு அனுப்புதல் என்பதை ஒரு காரியமாக கொண்டால் அதற்குரிய காரணம் எதுவாக கருதப்படும்? வருமானம் அதிகரிப்பு. வாய்ப்புகள் கிடைக்கிறது. மேலே இருப்பது போல வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகள் மற்றும் அவர்களுடைய வருமானம் அதிகரித்தல். ரெண்டு விஷயம். என்ன? வருமானம் அதிகரிப்பதன் காரணமாக அவர்கள் அனுப்புவதற்கு முனைகிறார்கள் என்று சொல்லப்பட்டு, இப்ப இந்த பந்தியை பொறுத்தவரையில உங்களுக்கு தெளிவா வழங்கிட்டு நான் நினைக்கிறேன். பிள்ளைகளுக்கு இந்த 2-3 செயலமர்வுகளையும் நான் குறிப்பாக புகையிரத நிலைய அதிபர் பதவிக்குரிய பரீட்சைக்கு பிரதானமாக கருதித்தான் ஒழுங்கமைத்திருந்தேன். அதற்காக முகாமைத்துவ சேவை பரீட்சைக்கு தோற்றுபவர்களுக்கு இது பயனற்றது என்பது பொருள் அல்ல. சரிதானே? ஓரளவுக்கு எங்களால் கணிசமான அளவுக்கு முன்னேற்றத்தை அவதானிக்க முடிகிறது. முதலாவது சுருக்கம் எழுதுகின்ற செயலமர்வில் இருந்து அவதானிக்கிற போது இப்போது கணிசமாக ஒரு முன்னேற்றம் இருக்கு. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் எல்லாரும் கலந்து கொள்ள இல்லை என்கிறது மகிழ்ச்சி குறைந்த செய்தி. சரிப்பா, இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய கூற்றுக்கள் இனி ஒரு கூற்றாக நாங்கள் மதிப்பீடு செய்வோம். இப்போ பிள்ளைகள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்கணும். எப்போவுமே ஒரு உரைப்பகுதியை வாசித்து போட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் போய் அங்கே பார்த்துட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது. இயலுமான வரைக்கும் ஒன் ஷாட்ல ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி உரைப்பகுதியை கிரகித்து கொண்டு வருவது சிறந்தது. சரிதானே? உரைப்பகுதி பேசுகின்ற பிரதானமான பொருள் என்ன? பிரதானமான பொருள் என்பது உரையாசிரியர் இந்த உரைப்பகுதி எழுதியதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய பிரதானமான சாராம்சம் என்ன, அதனுடைய துணை கருத்துக்கள், அங்க சொல்லப்படுகிற முக்கியமான துணை கருத்துக்கள் என்ன. இப்ப இந்த உரைப்பகுதியை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் உரையாசிரியருடைய நோக்கம் என்று வருகிற போது உரையாசிரியர் இலங்கையில உயர்கல்விக்கான கேள்வி அதிகரிப்புக்கு ஏற்ப அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லுகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு புள்ளி விவரத்தையும் காட்டுகிறார். இப்ப இந்த நிலைமையில தனியாரை அனுமதிப்பது பொருத்தமானது. ஆனால் அங்கு ஒரு தவறான கொள்கையின் காரணமாக அவர் அனுமதி வழங்கப்படவில்லை. இப்படி வழங்கப்படாமை காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்று கேட்டால், உள்நாட்டு மாணவர்கள் பெரும் செலவில் வளர்ந்த நாடுகளுக்கும் ஏனைய தென்னாசிய நாடுகளுக்கும் சென்று கல்வி கற்கிறவர்களாக இருக்கிறார்கள். மிகவும் குறைந்த வருமானத்தில் உள்ளவர்கள்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அந்த வரையறைக்குள்ள கட்டப்படுகிறார்கள். உயர்ந்த வருமானம் கொண்டவர்களும் நடுத்தர வருமானம் கொண்டவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை ஏதோ விதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பியாவது அதற்குரிய கல்வியை பெற்றுக் கொடுக்கிறார்கள் என்பது இந்த உரைப்பகுதியில் சொல்லப்படுற பிரதானமான அம்சங்கள். சரிதானே? இப்ப இதை வைத்துக் கொண்டு நாங்கள் இனி மதிப்பீட்டுக்குள்ள போவோம். சொல்லுங்க. அந்த தவறான எண்ணம் என்ற ஒரு காரணம் சொல்றாங்களா சார்? அது இப்ப என்ன, இப்ப உதாரணத்துக்கு இப்ப தனியார் மயமான இப்ப அவங்களுக்கு இப்ப பல்கலைக்கழக அனுமதி கிடைச்சாலும் இப்போ காசு இல்லாதால படிக்கலாம் போய்த்திரும் என்று சொல்ல வராங்களா சார்? இல்ல, அப்படி சொல்ல இல்லை. என்னென்னால், இப்போ தனியார் துறையை நீங்கள் இந்த பல்கலைக்கழக அனுமதிக்கு அனுமதிப்பீங்களாக இருந்தால் வசதி இல்லாதாக்கள் என்னென்று படிப்பினம்? வசதி இல்லாதாக்கள் தனியாருக்கு அவ்வளோ காசு கட்டி எப்படி படிக்க இயலும்? அப்போ தனியார் பல்கலைக்கழக அனுமதிக்குரிய வாய்ப்பை நாங்கள் கொடுத்து விட்டோமாக இருந்தால் அங்கு ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் தனியார்கிட்ட காசு கட்டி படிக்கிற வசதி இல்லையே. அப்ப அரசாங்கம் இதை இலவசமாக கொடுக்க வேணும்
என்றுதான் சொல்லுகிறார்கள். இப்ப இவையின் நியாயம் என்னென்றால், அரசாங்கத்தின் நியாயம் அது, இவர்களுடைய நியாயம் என்னவாக இருக்குன்றால், அப்படின்னா நீங்க எல்லாருக்கும் கொடுக்க வேணுமல்லோ, அப்படி கொடுக்கறதுக்கு உங்களால் இயலாமை இருக்குது, அப்போ உங்களால் இயலாமல் இருக்கிறதால தனியாரையும் அனுமதியுங்கள் என்று சொல்லி. உண்மையில நான் இதை பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொன்னால், இங்கு மருத்துவத்துறை அதை விட மோசமா இருக்கு. மருத்துவத்துறையில அரசாங்க வைத்தியசாலையில் சிறந்த சிகிச்சையை பெற வேண்டும் என்றால் தனியார் வைத்தியசாலையில அந்த வைத்தியருக்கு பணம் செலுத்தி ஒரு தடவை அவரை சந்தித்த பிறகு அவரே தனியார் வைத்தியசாலையில இருந்து அரசாங்க வைத்தியசாலைக்கு முன்னுரிமை கொடுத்து கூப்பிட்டு சர்ஜரி செய்கிறது இருக்கு. மற்றது ஒரு அரசாங்கத்தில் பணியாற்றுகிற வைத்தியரே ஒரு வார காலத்துக்குள்ள பிரைவேட்ல அந்த சத்திர சிகிச்சையை செய்கிறார். வைத்தியசாலைக்கு போனால் 6 மாதம் 1 வருஷம் தள்ளி டேட் போட்டு கொடுக்குறாங்க. சரிதானே? உண்மையில இதே நிலைமைதான் பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் வரும். ஆனால் இங்கே என்ன என்றால், சுகாதாரத்தை பொறுத்தவரையில ரெண்டையும் செய்பவர்கள் ஒரே ஆட்கள். சுகாதாரத்துறையில தனியார் வைத்தியம் செய்பவர்களும் அரசாங்க சேவையில பணியாற்றுபவர்களும் ஒரே நபர்கள். அப்ப அதனாலே அவர்களை எதிர்க்க இல்லை. பல்கலைக்கழகத்துல அப்படி இல்லை. இலங்கையில ஒரு தனியார் பல்கலைக்கழகம் பெருமளவு முயற்சியோடு ஆரம்பிக்கப்பட்டது, சாயிட்டம் என்று சொல்லி, வடகொழும்பு மருத்துவக் கல்லூரி. அது பின்னர் அவர்கள் அமைத்த ஒரு பெரிய போதனா வைத்தியசாலையையும் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது அரசாங்கத்துக்கு கையளித்து விட்டார்கள். அப்ப அது ஒரே ஆக்கள் செய்ய இல்லை என்பதனாலதான் அந்த பல்கலைக்கழகத்தை மூடும்படி மிகப்பெரிய அழுத்தம் ஒன்று இருந்தது. இதுல நிறைய சாதக பாதகங்கள் இருக்குது பிள்ளைகள். இங்க சொல்லுகிறது என்னென்றால், நாங்கள் பிரைவேட்டை திறந்து விட்டமாக இருந்தால் நிறைய காசு கட்டி படிக்க வேணும், அதுக்கு ஏழை மாணவர்களுக்கு, ஏழை வருமானம் குறைந்த மாணவர்கள் இந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடும், அவர்களுக்கு படிக்கிற வாய்ப்பு இல்லை. ஆகவே நாங்கள் திறமை அடிப்படையில இலவசமாகவே கல்வியை கொடுப்போம் என்பதுதான் கோஷமாக இருக்கு. அதிண்ட சரி பிள்ளைகள் நிறைய. சரி, அப்ப நாங்கள் இந்த உரைப்பகுதிக்குள்ள போவோமா? கவனிங்க, 6வது கூட்டத்தாருங்க. 2016ஆம் ஆண்டில் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்ற மாணவர்களில் 100க்கு 43.85% அபிவிருத்தி அடைந்த மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளது பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுள்ளனர். இலங்கையின் பல்கலைக்கழக கல்வியை விட அபிவிருத்தி அடைந்த மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளது கல்வியானது உயர்மட்டத்தில் காணப்படுகிறது. அரச பல்கலைக்கழகங்களில் காணப்படும் வரையறைகள் காரணமாக பல்கலைக்கழக அனுமதி பெற முடியாத உள்நாட்டு மாணவர்கள் பெருமளவு செலவினத்துடன் அபிவிருத்தி அடைந்த மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் பல்கலைக்கழகங்களை நாடி செல்கின்றனர். இலங்கையில் பல்கலைக்கழக அனுமதி பெற்ற உள்நாட்டு மாணவர்கள் பிற நாடுகளுக்கு செல்வதை இந்த எழுத்தாளர் கடுமையாக சாடுகிறார். சொல்லுங்க சார். இந்த கடுமையாக சாடுகிறார்ன்றது மீனிங் என்ன சார்? கடுமையாக சாடுகிறார் என்பது என்ன மீனிங் சார்? அந்த சாடுகிறார்ன்றது என்ன பொருள்? கோபப்பட்டு பேசுகிறார் என்று வச்சுக்கொள்ளும், கடும் கோபத்தோட பேசுகிறேன். இலங்கையில் பல்கலைக்கழக அனுமதி பெற்ற உள்நாட்டு மாணவர்கள் புற நாடுகளுக்கு செல்வதை இந்த எழுத்தாளர் கடுமையாக சாடுகிறார் என்றால் அவர் கடும் கோபத்தோடு அதை கண்டிக்கிறார் என்று வச்சுக்கொள்ளும். சரி, அப்ப முதலாவது கூட்டு பாருங்க பிள்ளைகள். 2016ஆம் ஆண்டில் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்ற மாணவர்களில் 100க்கு 48.5% அது இங்க மேலே ஒரு தகவல் சொல்லி இருக்கிறார். 61% ஆட்கள் அனுமதி பெற்றிருக்கிறோம். 17.2% உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மிச்சம் எவ்வளவு? 43.85 என்று சொல்லுகிறார். அது சரியா தெரியல, ஓரளவுக்கு சரியா இருக்கலாம் போல. 43.85 8 என்று பார்த்தாலும் சரியா வருகிறது என்ன? 61%. அவருக்கு இந்த கூற்றில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை பாருங்க. 2016ஆம் ஆண்டில் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்ற மாணவர்களில் 100க்கு 43.85% அபிவிருத்தி அடைந்த மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுள்ளனர். இலங்கையின் பல்கலைக்கழக கல்வியை விட அபிவிருத்தி அடைந்த மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளது கல்வியானது உயர்மட்டத்தில் காணப்படுகிறது. முதலாவது கூற்று சம்பந்தமா உங்களோட மதிப்பீடு என்ன பிள்ளைகள்?
தீர்மானிக்க முடியாது சார். அது தீர்மானிக்க இயலாது. ஏனென்றால் 43.85 வீதமானோருக்கு தகமை பெற்றும் அனுமதி கிடைக்கவில்லை என்பது தெரியும். ஆனால் அவ்வளவு பேரும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு போனார்களா என்பது எங்களுக்கு தெரியாது. அது தீர்மானிக்க முடியாத கூற்று. இரண்டாவது சரி சார். ஆம். இலங்கையின் பல்கலைக்கழக கல்வியை விட அபிவிருத்தி அடைந்த மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளது கல்வியானது உயர் மட்டத்தில் காணப்படுகிறது. அது தீர்மானிக்க முடியாது சார். அதுவும் தீர்மானிக்க முடியவில்லை. ஏனென்றால் இங்கே அதை பற்றி சொல்ல இல்லை. இலங்கையில கிடைக்காதார்கள் அங்க போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கே தவிர அங்கு கல்வி உயர்மட்டத்துல காணப்படுகிறது, வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்று சொன்னா சரி, இது தரத்தை சொல்றாரா அல்லது வாய்ப்புகளை சொல்லுகிறாரா என்பதும் தெரியவில்லை. கல்விக்கான வாய்ப்புகள் உயர்வாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டா சில வேளையில் நாங்கள் இலங்கையில இல்லாதார்கள் அங்க போறபடியா ஓம். ஆனால் இது உயர்மட்டத்தில் காணப்படுகிறது என்பது தரமா வாய்ப்புகளினுடைய எண்ணிக்கையா அது தெரிய இல்லை. ஆகவே நாங்கள் அதையும் தீர்மானிக்க முடியாது என்பதற்குள்ள போய்கொள்வோம். மூன்றாவது கூற்று அது சரியான கூற்று. அது சரியான கூற்று. நாலாவது உள்நாட்டு மாணவர்கள் எல்லாரும் போயில தானே சார். அரச பல்கலைக்கழகங்களில் காணப்படும் வரையறைகள் காரணமாக பல்கலைக்கழக அனுமதி பெற முடியாத உள்நாட்டு மாணவர்கள் பெருமளவு செலவினத்துடன் அபிவிருத்தி அடைந்த மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் பல்கலைக்கழகங்களை நாடி செல்கின்றனர். எல்லா மாணவர்களும் சொல்லப்பட்டிருக்குது இல்ல சார். பந்தியில இப்ப நிதி வசதி உடையாக்கள் அனு போறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல உள்நாட்டு மாணவர்கள் பொதுவா தானே சொல்லிருந்தாங்க. ஓம். அப்ப அங்க பந்தியில விளங்க நீங்க பேசுறது எனக்கு அதுல பந்தியில சார் இப்ப நிதி வசதி உடையாக்கள்லாம் மேலதிக படிப்புக்கு வெளிநாடு செல்ற மாதிரி தான் சொல்லி இருக்கிறேன். இத வாசிங்க. கீழே சொல்லிருக்கு சார். நிதி வசதியுடைய ஒரு அதிக செலவு அங்க இப்ப என்னன்னா அந்த கூட்டுல சரி. அப்ப நாங்கள் அதையும் இப்போதைக்கு பெண்ணிங்களை வைப்போமே. அந்த கூட்டை பெண்ணிங்களை இதுல இருக்குது. உள்நாட்டு மாணவர்கள் பெரும் செலவை தாங்கிக் கொண்டு பல்கலைக்கழக அனுமதியை நாடி அங்கு செல்கிறார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்குது. சரி, நாங்கள் அந்த கூட்டையும் பெண்ணிங்களை வைப்போம். நான்காவது டோட்டலாவே பிள்ளை. அப்படி அவர் ஒரு தரையும் சொல்லல. உள்நாட்டிலே அனுமதி கிடைச்ச வெளிநாட்டுக்கு போறாக்களை பற்றி அவர் அப்படி கதைக்கவே இல்லை. அப்ப நாலாவது மொத்தமா பிள்ளை. என்ன முதலாவது கூற்றும் இரண்டாவது கூற்றும் எங்களால தீர்மானிக்க முடிய இல்லை. ஆகவே நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய கூற்று எது? மூன்றாவது கூற்று தான் தீர்மானிக்கலாம். மற்ற இங்க அனுமதி பெற முடியாத உள்நாட்டு மாணவர்கள் எல்லோரும் போகிறார்கள் என்று சொல்லல. அவ்வாறு இல்லாத உள்நாட்டு மாணவர்கள் பெருமளவு செலவினத்தோடு போகிறார்கள். உள்நாட்டு மாணவர்கள் ஒரு பகுதியினர் தான் போகினோம். அப்படி மிக துல்லியமாக அதை சொல்ல மாட்டோம். உள்நாட்டு மாணவர்கள் ஒரு பகுதியினர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். அரச பல்கலைக்கழகத்தின் வரையறைகள் காரணமாக பெரும் அளவு காசு கொடுத்து உள்நாட்டு ஆக்கள் வெளிநாட்டுல போய் படிக்கணும் என்பது சரியான கூற்று. சரிதானே? அதுல இருக்கக்கூடிய இன்னும் ஆழமாக இந்த உரைப்பகுதியை தொடர்ந்து நாங்கள் வாசிக்க கிடைச்சிருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுகிறோம். அப்படி நிறைய காசு வெளியில போகுது. அதுவே வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை உள்நாட்டுல கொண்டு வந்து இயக்கினால் அந்த செலவு குறைஞ்ச டிக்கெட் காசாவது செலவில்லாம இலங்கைக்கு அந்நிய செலாவணி மிஞ்சும் என்பது போல நிறைய விஷயங்கள் அந்த காலத்துல விவாதிக்கப்பட்டது. இது சொல்லப்படுகின்ற அதுக்கு எழுதப்பட்ட காலப்பகுதி. சரிதானே? சரி, 7வது கூற்றுக்கு போவோம். பல்கலைக்கழகங்களில் காணப்படும் வரையறைகளை காரணமாக கொண்டால் பல்கலைக்கழக கல்வியை எதிர்பார்க்கும் அனைவரையும் அதன் காரியமாக கொள்ளலாம். பல்கலைக்கழக கல்வியை எதிர்பார்க்கும் அனைவருக்கும் வசதிகளை வழங்க முடியாமையை இங்கு காரியமாக கருதினால் பொது பல்கலைக்கழக தொகுதியில் காணப்படும் வரையறைகள் அதன் காரணமாக கொள்ளலாம். பல்கலைக்கழக கல்வியை எதிர்பார்க்கும் அனைவருக்கும் வசதிகளை வழங்க முடியாமை இங்கு காரணமாகும். பொது பல்கலைக்கழக தொகுதியில் காணப்படும் வரையறைகள் மற்றும் பல்கலைக்கழக கல்வியை எதிர்பார்க்கும் அனைவருக்கும் வசதிகளை வழங்க இயலாமை என்பவற்றுக்கிடையே எதிர்மாறான தொடர்பு காணப்படுகிறது.
பொருத்தமான கூட்டு எது பிள்ளைகள்? ரெண்டாவது சார். இரண்டாவது மிக பொருத்தமானது. ஏன்னா அனைவருக்கும் கல்வியை வழங்க இயலாமை என்பது பல்கலைக்கழக தொகுதியின் வரையறைகளை காரணமாக கொண்டு ஏற்படுகிற ஒரு காரியம். ஆகவே இரண்டாவது பொருத்தமானதாக இருக்கு. எட்டாவது கூற்றை மதிப்பிடுவோம் நாங்கள். உயர்கல்வியை பெறும் வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் அனைவருக்கும் வழங்கப்படவில்லை. உயர்கல்வியை பெறும் வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் அனைவருக்கும் வழங்கப்படவில்லை. சுகாதார சேவையானது வர்த்தகர்களின் தலையீடு காரணமாக விரிவடைந்துள்ளது. கல்வி வாய்ப்புகள் வரையறைக்குட்பட்டதற்கான காரணம் அரசின் தேவையற்ற அழுத்தங்களாகும். உயர்கல்விக்கான கேள்வியை பூர்த்தி செய்வதற்கு பல்கலைக்கழகங்கள் தனியார் மயப்படுத்தப்படல் வேண்டும். நாலாவது கூட்டை பற்றி என்ன சொல்றீங்க பிள்ளைகள்? உயர்கல்விக்கான கேள்வியை பூர்த்தி செய்வதற்கு பல்கலைக்கழகங்கள் தனியார் மயப்படுத்தப்படல் வேண்டும். இந்த கூட்டம் மதிப்பிடுங்க. திருப்பி சொல்லுங்க. யார் ஒரு பிள்ளை கதைங்க? மயூரன் சொல்லுங்க. பிழை தானே? ஏன் பிள்ளை சார்? அது வந்து வெளிநாட்டு சார் இந்த தனியார் பல்கலைக்கழகங்கள் பங்கீடும் இருக்கணும் தான் சொல்றாரே தவிர சார் பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்தணும்னு சொல்லல. பல்கலைக்கழகங்கள் தனியார் மயப்படுத்தலைன்னா இப்ப இருக்கிற பல்கலைக்கழகத்தையும் தனியார் கொடுத்துட வேணும் என்ற பொருள் என்ன? ஆகவே அது தவறான கூற்று. சரிதானே? மிக பிழையான கூற்று நாலாவது கூற்று. அடுத்தது பிள்ளைகள் மூன்றாவது. கல்வி வாய்ப்புக்கான காரணம் அரசின் தேவையற்ற அழுத்தங்களா? அரசின் அழுத்தம் பற்றி பந்தில சொல்லப்படையில அரசினுடைய அழுத்தங்கள் என்பது இல்லை. அரசு அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளையில உண்மையா வரையறைக்கு என்ன காரணம் என்று சொல்லப்படையில்லை. கல்வி வாய்ப்புகள் வரையறைக்குட்பட்டதற்கான காரணம் என்ன என்று சொல்லப்படையில்லை. அரச பல்கலைக்கழக வரையறை இருக்குது என்று தான் சொல்லி இருக்கிறாங்க. சொல்லுங்க. ஆமில நிச்சயிக்க முடியாது. மூன்றாவது கேள்விக்கு இப்ப ஆமில் நிச்சயிக்க முடியாது என்று வந்தா இப்ப அப்ப அரசின் தேவையற்ற அழுத்தம் பத்தி பேச இல்லதான். இப்ப இல்லை என்று போறதா சார்? இல்ல இவிடத்தை நிச்சயிக்க முடியாது என்று போறது? இங்க அரசினுடைய அழுத்தம் பற்றி சொல்லல. கல்வி வாய்ப்புகள் வரையறைக்கு உட்பட்டதற்கான காரணம் பற்றியே இங்க சொல்லப்பட இல்லை. அது வரையறையில இருக்குது. வரையறையில இருந்து நீங்க விடுபடுவதற்கு தனியாரை அனுமதிக்கலாம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே நாங்க இல்லை என்று போடுறதுதான் சரியா. இங்க அதை பற்றி சொல்லப்பட்டு இல்லை. ஆனால் வரையறைக்குரிய காரணமாக அரசின் தேவையற்ற அழுத்தங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்காங்க இல்லை. அப்புறம் இல்லை என்றே பதில் அளிக்கலாம். மூன்றாவது, சுகாதார சேவையானது வர்த்தகர்களின் தலையீடு காரணமாக விரிவடைந்துள்ளது. என்ன சொல்றீங்க? இரண்டாவது கூற்று நிச்சயிக்க முடியாது. அது சொல்ல தெரியல எங்களுக்கு. சுகாதார சேவை விரிவடைந்திருக்குது, ஆனா யார் தலையிட்டார்கள் என்பதை பற்றி சொல்ல தெரியல. சரிதானே? ஆகவே நாங்கள் சரியான கூற்று உயர்கல்வியை பெறும் வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் அனைவருக்கும் வழங்கப்படவில்லை என்பதுல மறுதளிக்கிறது கொண்டும் இல்லை. அதான் இந்த உரைப்பகுதியில சொல்லப்படுற பிரதானமான விஷயம். எதிர்பார்க்கிற எல்லாருக்கும் அல்லது தகுதி பெற்ற எல்லோருக்கும் உயர்கல்வி வழங்கப்படவில்லை என்பதுதான் இங்க சொல்லப்படுகிற பிரதானமான கருத்து. அதனுடைய காரணம் என்ன, அதன் பக்க விளைவுகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார். ஒரு சின்ன பகுதி, ஆனால் நிறைய கேள்வி போட்டிருக்காங்க இதுக்குள்ள. என்ன 9வது கூற்றை மதிப்பிடுவோம் நாங்கள். சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகளது உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்கான கேள்வி அதிகரித்தமைக்கு காரணம் வருமான மட்டம் அதிகரித்தமை ஆகும். வருமான மட்டம் அதிகரித்தமைக்கு ஏற்ப சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகளின் உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்குரிய கேள்வியும் அதிகரித்தது. வருமான மட்டம் அதிகரிக்காதிருந்தால் சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளது உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்கான கேள்வியும் எழுந்திருக்காது. வருமான மட்டம் அதிகரித்தல், சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகளது உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்கு நிலவும் கேள்வி என்பவற்றுக்கிடையே காரண காரிய தொடர்பு நிலவுகிறது.
உரைப்பகுதியின் தொடக்கத்தை பார்ப்போம். வருமான மட்டங்களின் உயர்வுடன் சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற துறைகளில் அதிக பண்புத்திறன் கொண்ட பணிகளுக்கான கேள்வி விரைவாக அதிகரித்த வண்ணம் உள்ளது என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? சரி, அப்ப இந்த கூற்றை பார்ப்போம். முதலாவது கூற்று பற்றி சொல்லுங்க. சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகளது உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்கான கேள்வி அதிகரித்தமைக்கு காரணம் வருமான மட்டம் அதிகரித்தமை ஆகும். ஆம் சார். ஆம் சார். இந்த கூற்று சரியானது என்ன? ஆம், நாங்கள் விடையளிக்கலாம். இந்த கூற்று சரியான ஒன்றுதான். சரிதானே? அப்ப நாங்கள் இதை சரி ஆம் என்று கூட்டு போட்டுக்கொள்வோம். இரண்டாவது, வருமான மட்டம் அதிகரித்தமைக்கு ஏற்ப சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகளின் உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்குரிய கேள்வியும் அதிகரித்தது. இதுக்கு என்ன சொல்ல முடியும்? கதைங்களே. வருமான மட்டம் அதிகரித்தமைக்கு ஏற்ப சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகளின் உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்குரிய கேள்வியும் அதிகரித்தது. சரி, கதை நிச்சயிக்க முடியாதுன்னு வருமா சார்? ஏனண்டா வருமானம் அதிகரித்தமைக்கு ஏற்ப வந்திருக்கு. ஏற்ப அதிகரித்த மாதிரியாக வருமானம் எப்படி அதிகரிக்குதோ அதே வீதத்திலே அல்லது அதிகின்ற தன்மைக்கு அமைவாக அதிகரித்த என்று சொல்லிடுறாங்க. வருமான அதிகரிப்புடன் இவற்றுக்கான தரமான கேள்வியும் தரமான சேவைக்கான கேள்வியும் அதிகரித்தால் அது ஏற்ப என்பதனுடைய கருத்து இதில் ஏற்படுகிற அதிகரிப்பின் வீதத்தை ஒத்ததாக அங்கேயும் அதிகரிப்பு இருந்தது என்று சொல்லி உண்மையில அந்த அளவு நுணுக்கமாக அங்கே சொல்லப்படையில்லை. எங்களால தீர்மானிக்க முடியவில்லை. அது சரியா? மூன்றாவது கூட்டு பாருங்க. வருமான மட்டம் அதிகரிக்காது இருந்திருந்தால் சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளது உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்கான கேள்வியும் எழுந்திருக்காது. அதுவும் நிச்சயிக்க முடியாது சார். வருமானம் அதிகரிக்காவிட்டாலும் சில வேளைகள்ல தரமான கல்வியை மக்கள் எதிர்பார்த்திருக்கலாம். அதுவும் எங்களுக்கு சொல்ல முடியல. அங்க அதிகரித்ததுக்கு அது ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கே தவிர அது மட்டும்தான் காரணம் என்று சொல்ல இல்லை. சரியா? நான்காவது, வருமான மட்டம் அதிகரித்தல் சுகாதாரம், கல்வி ஆகிய துறைகளது உயர்ந்த தரத்திலான சேவைகளுக்கு நிலவும் கேள்வி என்பவற்றுக்கிடையே காரண காரிய தொடர்பு நிலவுகிறது. அது சரியான கூற்று. அப்ப முதலாவதும் சரியான கூற்று, நான்காவதும் சரியான கூற்று. இதுல மிகச் சரியான கூற்று எது? மிக பொருத்தமா நான்காவது சொல்லலாம். மேல சொல்லப்படுற பொருளையும் உள்ளடக்கியதோடு அது காரண காரிய தொடர்பை கொண்டிருக்கிறது என்பதாகவும் என்ன. அதே போல இங்க உண்மையில நேர்கணியமான காரண காரிய தொடர்பு காணப்படுது. வருமான மட்டம் அதிகரிக்க இவற்றுக்கான கேள்வியும் அதிகரிக்கும் என்பதால இன்னும் அழகாக சொல்லியிருக்கலாம். நேர்கணிய காரண காரிய தொடர்பு காணப்படுகிறது என்று சொல்லி. சரி, 10வது சொல்லுங்க. ரெண்டாவது மூன்றாவது பாயிண்ட்ஸ் இருக்குதானே சார்? இந்த பாயிண்ட்ஸுக்கு இப்ப நிச்சயிக்க முடியாது தராமைக்கு ஆம் இல்லையண்டு மட்டும் தந்திருந்தா இப்ப நாங்க ரெண்டுக்குமே இல்லையண்டு தானே வருமே. நான் சார் சொல்ல வேணும். இல்லை என்றால் இதை விட தெளிவாக மறுதளிக்கிற மாதிரி தருவேன். இது உண்மையில காண்பதற்காக தந்திருக்கிறபடியால் இப்படி இருக்குது. ஆம் இல்லை என்பது தரப்பட்டால் அது நிறுதிட்டமாக விடைய காணக்கூடியதாக இருக்கும். இந்த இப்படி ஒரு நழுவல் போக்கில் இருக்க வாய்ப்பு இல்லை. 10வது கூற்றையும் பார்ப்போம். உரைப்பகுதியின் நோக்கம் நான் வாசிக்கையில் நீங்களே வாசித்து சொல்லுங்க. முதலாவது இங்கு பிரச்சனைகளை அவர் விளக்குகிறார். உயர்கல்வி பெறக்கூடிய பல்வேறு சந்தர்ப்பங்கள் தொடர்பாக அவர் வெளிப்படுத்துகிறார். இப்படி வெளிநாடுகள் எல்லாம் இருக்கு என்று சொல்லி உயர்கல்விக்கு அதே அளவு கேள்வி எழுந்திருக்கிறது என்பதை பற்றி சொல்லுகிறார். ஆனால் அவருடைய நோக்கம் இலங்கையில் உயர்கல்விக்கான சந்தர்ப்பங்களை விரிவாக்க வேண்டிய தேவையை விளக்குவது, மறைமுகமாக தனியாருடைய பங்கேற்பை
நியாயப்படுத்துவது. உண்மையில பாருங்க, இப்படி சில வேளைகளில் உங்கள்ட்ட கேள்வியாகவும் கேட்பார்கள். இந்த வினாத்தாள் அப்படி கேள்விகளும் போட்டிருக்கிறோம். இந்த உரைப்பகுதியின் நோக்கம் யாது என்று கேட்டால், உயர்கல்விக்கான சந்தர்ப்பங்கள் விரிவாக்க வேண்டிய அவசியம் அல்லது தனியார் துறை பங்கேற்பை நியாயப்படுத்துவது என்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது, ஒரு பந்தி தந்து போட்டு ஒரு கூற்று கேட்டுக்கிறார். ஒரு பந்தி ஒரு கூற்று. சரி, நாங்கள் பந்திய வாசம். பொருளாதார வளர்ச்சி மட்டம் தாழ்ந்த நிலையில் இருந்து வந்த போதிலும் மரண வீதங்களை பெருமளவு குறைத்துக் கொள்வதில் வெற்றி கண்டுள்ள உலகின் சில நாடுகளில் இலங்கையும் ஒன்றாக இருந்து வருகின்றது என அடிக்கடி குறிப்பிடப்பட்டு வருகின்றது. இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிவடைவதற்கு முன்னுள்ள காலத்தில் மொத்த மரண வீதம் உயர்வாக இருந்து வந்ததுடன் அவ்வப்போது பரவிய கொள்ளை நோய்கள் காரணமாக அது பெரும் தளம்பல்களுக்கு உட்பட்டும் வந்தது. தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் பொது சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்குமான அரசாங்கத்தின் கொள்கைகள், நிகழ்ச்சி திட்டங்கள் என்பவற்றின் விளைவாக மரண வீதங்களில் துரித வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதுடன் இன்று மிக குறைந்த மட்டத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கின்றது. பொருளாதார வளர்ச்சி மட்டம் தாழ்ந்த நிலையில் இருந்து வந்த போதிலும் மரண வீதங்களை பெருமளவுக்கு குறைத்துக் கொள்வதில் வெற்றி கண்டுள்ள உலகின் ஒரு சில நாடுகளில் இலங்கையும் ஒன்றாக இருந்து வருகின்றது என அடிக்கடி குறிப்பிடப்பட்டு வருகின்றது. இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிவடைவதற்கு முன்னுள்ள காலத்தில் மொத்த மரண வீதம் உயர்வாக இருந்து வந்ததுடன் அவ்வப்போது பரவிய கொள்ளை நோய்கள் காரணமாக அது பெரும் தளம்பல்களுக்கு உட்பட்டும் வந்தது. தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் பொது சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்குமான அரசாங்கத்தின் கொள்கைகள், நிகழ்ச்சி திட்டங்கள் என்பவற்றின் விளைவாக மரண வீதங்களில் துரித வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதுடன் இன்று மிக குறைந்த மட்டத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கின்றது. இப்ப இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியர் பொருளாதார வளர்ச்சிக்கும் மரண வீதங்களுக்கும் இடையில் காணப்படும் பொதுவான தொடர்பு பற்றிய என்ன கருது? பொருளாதார வளர்ச்சி, மரண வீதம் ஆகியவற்றுக்கிடையில் பொதுவாக எவ்வாறான தொடர்பு காணப்படும் என்று உரையாசிரியர் கருதுகிறார். எதிர்க்கணிய தொடர்பு சார். எதிர்க்கணிய தொடர்பு காணப்படலாம் என்றது அவருடைய பொதுவான கருத்து. ஏன் அப்படி நாங்கள் அவருடைய பொதுவான கருத்தை அப்படி எடுக்கிறோம்? என்னன்னு சொன்னா, இங்க வந்து இருந்து வந்த போதிலும் வந்து போட்டிருக்கிறார் சார். அவற்ற கருத்து அந்த பாயிண்ட்ஸ்ல என்னன்னா, பொதுவா பொருளாதார வளர்ச்சி வந்து உயர்வா இருக்கிற நாடுகள்ல தான் மரண வீதம் வந்து குறைவா இருக்கும் உட்கருத்து இருக்குது. அதாவது இலங்கையை ஒரு விதிவிலக்கானதாக அவர் கருதுகிறார். பொருளாதார வளர்ச்சி தாழ்ந்த நிலையில் இருந்து வந்த போதும் மரண வீதம் பெருமளவு குறைத்துக் கொள்வதில் வெற்றி கண்டுள்ள நாடு என்று சொல்லுகிற போது அவருடைய உள்கரத்துல பொருளாதார வளர்ச்சி மட்டத்துக்கும் மரண வீதங்களுக்கும் இடையில் எதிர்க்கணிய காரண காரிய தொடர்பு இருப்பதாக அவர் கருதுகிறார். பொருளாதார வளர்ச்சி மட்டம் அதிகரித்தால் மட்டும்தான் மரண வீதங்களை குறைத்துக் கொள்ள முடியும். ஆனால் அப்படி இல்லாத போதும் இலங்கையில அது நிகழ்ந்திருக்குது என்று சொல்லி இலங்கையை விதிவிலக்கான ஒரு அடைவை பெற்றிருப்பதாக கருதுகிறார். அதற்கு அவர் சொல்லுகிற காரணம் என்ன? இலங்கை அவ்வாறான நிலைமையை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக உரையாசிரியர் இவற்றை காட்டுகிறார். என்னடா பிள்ளைகள், இலங்கை அவ்வாறான சொல்லுங்க. சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்பட்டு காணப்படும். தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு, சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்கு அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் அவ்வாறு காரணமாக இருந்திருக்கு. சரிதானே? சரி, நாங்கள் கூட்டுக்களை மதிப்பிடுவோம். அவர் தந்திருக்கிற கூட்டுக்களை பாருங்க. உறுதியான பொருளாதார நிலை உள்ள போதே குறைந்த மட்ட மரண வீதம் ஏற்படும். உறுதியான பொருளாதார நிலை உள்ள போதே குறைந்த மட்ட மரண வீதம் ஏற்படும். இந்த கூட்டை மதிப்பிடுங்க. இல்ல சார், ஆம். இல்ல சார், இல்ல. சொல்லுங்க.
இப்ப இலங்கையில அந்த தாழ்ந்த பொருளாதார நிலைமை இருந்த போதிலும் அந்த மரண வீதம் குறைவடைஞ்சிருக்கு. ஆம் சார், கூற இதுக்கு முடியாது, கூட்டி என்னென்ன மதிப்பிட நிச்சயிக்க போறோம்? முடியாது. நிச்சயிக்க முடியாது, நிச்சயிக்க முடியாது. பொதுவாக அப்படித்தான். ஆனால் இலங்கை போன்ற சில நாடுகள்ல இந்த மாற்றம் இருப்பதன் காரணமாக இதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. சரிதானே? அதுக்காக இல்லை என்று மறுக்கவும் இயலாது, இல்லை என்று மறுக்கவும் இயலாது. சாதாரணமாக இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு ஆசிரியர் கருதுகிறார். ஆனால் இலங்கை விதிவிலக்காக இருந்திருக்கிறது. ஆகவே இது நிச்சயமாக இவ்வாறே நிகழும் என்று சொல்ல முடியாது. இலங்கை மிக குறைந்த மட்ட மரண வீதத்தை உடைய நாடாக கருதப்படுகிறது. ஆம் சார். ஆம், இன்று மிக குறைந்த மட்டத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிதானே? இலங்கை மிக குறைந்த மட்ட மரண வீதத்தை உடைய நாடாக கருதப்படுகிறது என்று சொல்லி இருக்கிறார். இன்று மிக குறைந்த மட்டத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கிறது. அப்ப நாங்கள் இதை ஆம் என்று ஏற்றுக்கொள்ளலாம். உயர்ந்த மரண வீதமானது கொள்ளை நோய்கள் காரணமாக தளம்பல்களுக்கு உள்ளானது. ஆம் தானே சார். உயர்ந்த மரண வீதமானது மொத்த மரண வீதம் உயர்வாக இருந்ததுடன் அவ்வப்போது பரவிய கொள்ளை நோய்கள் காரணமாக அது பெருந்தளம்பல்களுக்கு உட்பட்டும் வந்தது. உயர்ந்த மரண வீதம் இருந்திருக்குது. இந்த கொள்ளை நோய்கள் காரணமாக இன்னும் அது கூடினதை தவிர குறுகிய ஒரு தளம்பலுக்கு உட்பட்டது என்பது அது ஓரளவுக்கு நாங்கள் சரியானது என்பது போல ஏற்றுக்கொள்ள முடியும். தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைகளாலும் நிகழ்ச்சி திட்டங்களினாலும் மரண வீதமானது வீழ்ச்சி அடைந்தது. பிழையான குற்று. இல்ல சார், ஏன்? தற்போதைய அரசாங்கம்னு சொல்லல சார். இந்த தற்போதையங்கிறது இருப்பதனால இந்த கூட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளேன். அரசாங்க கொள்கைகள் திட்டங்கள்னால சரி, அது சுதந்திரத்துக்கு 2ஆம் உலக போருக்கு பின்னரே அது நிகழ்ந்து விட்டது. தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைகள் என்பது இல்லை. சரிதானே? அப்ப நாங்கள் இந்த கூட்ட பிள்ளை என்று எடுத்துக்கொள்வோம். அப்ப இருப்பவற்றுக்குள்ள மிகச்சரியான கூட்டு எது? 2ஆவதா 3ஆவதா? 2ஆவதுதான். அது ஒரு முக்கியமான கருத்து, மற்றது முக்கியமான கருத்து அல்ல. சரிதானே? ஆகவே 2ஆவது சரியானது. அடுத்தது இன்னொன்று 2 பக்கங்கள்ல கலந்து இருக்குது. நீங்கள் போன்ல வாசிக்கிறார்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும், மேனேஜ் பண்ணி கொள்ளுங்க, ஒன்றும் செய்ய இயலாது. நினைவுக்கு எட்டாத காலம் தொட்டு வைத்தியசாலைகள் சுகாதார சேவை அமைப்புகளிலும் அனைத்து சமூகங்களினதும் பொருளாதாரங்களினதும் முக்கியமான ஓரிடத்தை பெற்றிருந்துள்ளன. நினைவுக்கு எட்டாத காலம் தொட்டு வைத்தியசாலைகள் சுகாதார சேவை அமைப்புகளிலும் அனைத்து சமூகங்களினதும் பொருளாதாரங்களினதும் முக்கியமான ஓரிடத்தை பெற்றிருந்துள்ளன. நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு வைத்தியசாலை சேவைகள் இருத்தல் வேண்டும். இலங்கையில் பல்வேறுபட்ட மருத்துவ முறைகள் நடைமுறையில் இருந்து வருகின்றன. இவை மேலத்தேச மருத்துவம், அலோபதி, ஆயுர்வேதம், யுனானி, சித்த மற்றும் ஹோமியோபதி என்பவற்றையும் உள்ளடக்குகின்றன. அரசாங்க ஆதரவின் கூடுதலான பங்கு மேலத்தேச மருத்துவத்துக்கே வழங்கப்பட்டு வருகின்றது. சுகாதாரத்துக்கான அரசாங்க செலவினத்தில் சுமார் 95% இத்துறையிலேயே செலவிடப்பட்டு வருகின்றது. மிகுதி ஆயுர்வேத துறைக்கு வழங்கப்படுகிறது. தனியார் சுகாதாரத்துறையில் அனைத்து வகைகளையும் சேர்ந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றார்கள். இதிலும் கூட மேலத்தேச மருத்துவத்துக்கே கூடிய முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. நினைவுக்கு எட்டாத காலம் தொட்டு வைத்தியசாலைகள் சுகாதார சேவை அமைப்புகளிலும் அனைத்து சமூகங்களினதும் பொருளாதாரங்களினதும் முக்கியமான ஓரிடத்தை பெற்றிருந்துள்ளன. நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு வைத்தியசாலை சேவைகள் இருத்தல் வேண்டும். இலங்கையில் பல்வேறுபட்ட மருத்துவ முறைகள் நடைமுறையில் இருந்து வருகின்றன. இவை மேலத்தேச மருத்துவம், அலோபதி, ஆயுர்வேதம், யுனானி, சித்தம் மற்றும் ஹோமியோபதி என்பவற்றையும் உள்ளடக்குகின்றன. அரசாங்க ஆதரவின் கூடுதலான பங்கு மேலத்தேச மருத்துவத்துக்கே வழங்கப்பட்டு வருகின்றது. சுகாதாரத்துக்கான அரசாங்க செலவினத்தில் சுமார் 95% இத்துறையிலேயே செலவிடப்பட்டு வருகின்றது. மிகுதி ஆயுர்வேத துறைக்கு வழங்கப்படுகிறது. தனியார் சுகாதாரத்துறையில் அனைத்து வகைகளையும் சேர்ந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றார்கள். இதிலும் கூட மேலத்தேச மருத்துவத்துக்கே கூடிய முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த உரைப்பகுதிக்கு ஒரு சாராம்சம் சொல்லக்கூடிய பிள்ளைகள் யாராவது?
இந்த உரைப்பகுதிக்கு ஒரு சிறந்த சாராம்சம் நான் சொல்லுவேன். யானோ பேசுங்க, கேட்கல. எல்லா துறைகள்லயும் சார் வைத்தியசாலைன்றது ஒரு சிறந்த வைத்திய துறை வந்து சிறந்த துறையாக காணப்படுகின்றது. இது வந்து பல்வேறு முறைகள் பல்வேறு மருத்துவ முறைகளை கொண்டிருக்கு. அதிலேயும் வந்து முக்கியமா மேலத்தைய மருத்துவம் தான் இங்க முக்கியமா கூடுதலான ஒரு பங்கு வகிக்கின்றது. அதுல வந்து ஆயுர்வேதம் வந்து சிறிய ஒரு பங்கு வகிக்குது. மேலத்தைய மருத்துவத்தை தான் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது சொல்ல. இதை உள்ளடக்கிய ஒரு தனி வாக்கியம். சரி, அவங்க இங்க போயிட்டாங்க. வேற யார் பிள்ளைகள் சொல்ல போறது? ஒரு தனி வாக்கியம் ஒன்று சொல்லுங்கம்மா பாப்போம். இலங்கையில் பல்வேறுபட்ட மருத்துவ முறைகள் நடைமுறை இருந்த போதிலும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் வந்து மேலத்தைய மருத்துவம் வந்து அதிக பங்கினை வைக்கின்றது. திருப்பி எழுத்து நடையில சொல்லுங்க. பேச்சு நடையில சொல்லப்படுகிற அந்த வந்து அப்படி எல்லாத்தையும் கையை விட்டுட்டு எழுத்து நடையில சொல்லுங்க. இலங்கையில் பல்வேறுபட்ட மருத்துவ முறைகள் நடைமுறையில் இருந்த போதிலும் அரசு மற்றும் தனியார் துறையில் அதிக பங்கினை மேலத்தைய மருத்துவம் பங்கு வகிக்கின்றது. இலங்கையில் பல்வேறுபட்ட மருத்துவ முறைகள் நடைமுறையில் இருந்தாலும் மேலத்தேச மருத்துவம் முக்கியத்துவம் பெறுகின்றது. இலங்கையில் பல்வேறுபட்ட மருத்துவ முறைகள் நடைமுறையில் இருந்தாலும் மேலத்தேச மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. 10 சொற்கள்ல வந்துட்டு அரச தனியார் துறைகளில் என்று சேர்த்தெழுதினா 12 சொற்கள் வந்துவிடும். பரவாயில்லை. அரச தனியார் துறைகளில் மேலத்தேச மருத்துவத்துக்கே முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. மற்றது ஆயுர்வேதத்துக்கு ஒரு 5 வீதம் இருக்குது. அது பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததில்லை தானே. அப்போ இலங்கையில் பல்வேறுபட்ட மருத்துவ முறைகள் காணப்பட்ட போதும் அரச தனியார் துறைகளில் மேலத்தேச மருத்துவத்துக்கே அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது என்பதாக எழுதினால் அதுதான் இந்த உரைப்பகுதியினுடைய சாராம்சம். விளங்குதானே பிள்ளைகள்? மற்றது எல்லாம் அதை பற்றிய ஒரு விவரித்தல்கள் இருக்கிறதே தவிர இந்த உரையாசிரியர் சொல்ல வந்த செய்தி என்ன என்று கேட்டால் இதுதான் அவர் சொல்ல வந்த செய்தி. அவருடைய நோக்கம் என்ன? உரையாசிரியர் நோக்கம் என்ன? மேலத்தேச மருத்துவம் சிறந்து விளங்குவதை அல்லது முக்கியத்துவம் பெறுவதை காண்பிப்பது. அதனுடைய சாராம்சமும் அதுவாகத்தான் இருக்கு. பல வைத்திய முறைகள் இருந்த போதும் பல்வேறுபட்ட மருத்துவ முறைகள் இருந்த போதும் அரசு தனியார் துறைகளில் அரசு தனியார் இரு துறைகளிலும் கண்டு போட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா அரசு தனியார் இரு துறைகளிலும் மேலத்தேச மருத்துவமே அதிக முக்கியத்துவம் பெறுகிறது என்பதாக இருக்கிறது. சரி, நாங்கள் என்ன கூற்று தந்தவர்னு பார்ப்போம். சில வேளைகள்ல இந்த கூற்று பிரதான கருத்துல இருந்து விலகி வேறு ஏதேனும் விடயங்களை தருவதாக கூட இருக்கலாம் அந்த கூற்று. அதையும் கவனமா இருக்கணும். எப்பவுமே பிரதானமான சாராம்சத்தை தான் தருவார் என்று சொல்லக்கூடாது. நினைவுக்கு எட்டாத காலம் தொட்டு எல்லா சமூகங்களிலும் வைத்தியசாலைகள் இருந்துள்ளன. நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு வைத்தியசாலைகள் இருத்தல் வேண்டும். இலங்கையில் பல்வேறுபட்ட மருத்துவ முறைகளை காணலாம். அரசாங்கத்தின் செலவினத்தில் 95% மேலத்தேச மருத்துவத்துக்கே பயன்படுத்தப்படுகின்றது. இந்த 4 கூற்றுக்களையும் மதிப்பிடுங்க பிள்ளைகள். முதலாம் கூற்று சரியானது. ஆம். 2ஆம் கூற்று சரி. 3வது கூற்று சரியானது. மிகச்சரி. 4வது சரியானது. அதுவும் சரியான கூற்று. 4வது பிள்ளைதானே சார்? சரி, 4வது கூற்று வந்து அரசாங்கத்துக்கான செலவினத்துலதான் சுகாதாரத்துறையில 95% ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க அரசாங்க செலவினத்துல 95% மேலத்தேச மருத்துவத்துக்கு பயன்படையில, அரசாங்கம் சுகாதாரத்துக்கு செலவழிக்கிறதுல தான் 95% மேலத்தேசத்துக்கு பயன்படுகிறது. என்ன
அப்போ இது மிகவும் பிழையான கூற்று. 4வது மிகவும் பிழையான கூற்று. அரசாங்க செலவினத்தில் 95% மேலை தேச மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது அல்ல. அது சுகாதாரத்துறைக்கான அரசாங்க செலவினத்துல தான் 95%. இது கருத்து என்னன்னா, அரசாங்கம் செலவழிக்கிறதுலயே 95 ரூபா மேலை தேச மருத்துவத்துக்கு மிச்சம் 5 ரூபா மற்ற எல்லா செலவுகளுக்கும் செலவழிக்கிற மாதிரியாக இருக்கு. ஆனால் மிகச்சரியான கூற்று என்று சொல்லி அதைத்தான் பல பேர் அடையாளப்படுத்தி இருப்போம். கவனமா வாசிக்கணும். பொருள் விளக்க குறைவு ஒன்று அங்க இருக்குது. அது அரசாங்கத்தின் சுகாதாரத்துக்கான செலவில் 95%. சரியா? அப்ப ஏனையவற்றில மிக பொருத்தமானது மயூரன் கலைங்க 3வது சார். 3வது சார். இருக்கிறதுக்குள்ள 3வது ஓரளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. உண்மையில முக்கியத்துவமான கருத்து 4வது மாறி இருந்தால் கதை வேறு. ஏன்னா சரி, 3வது தான் நாங்கள் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். 13வது உரைப்பகுதியை வாசிப்போம். அப்ப பாருங்க, இதுல ஒரு பிரதான கருத்து வரவே இல்லை. அந்த விடையில் பிரதான கருத்து மேலை தேச மருத்துவம் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதுதானே. அந்த கருத்து வர இல்லை. அப்படியும் தருவார்கள். சரி, அடுத்த பார்ப்போம். உணவு உற்பத்தியை அதிகரிக்க செய்வதில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி என்பன மிக முக்கியமான ஒரு பங்கினை வகித்து வந்துள்ளன. விருத்தி செய்யப்பட்ட உயர் விளைதிறன் கொண்ட விதை ரகங்களின் பாவனை, சாகுபடி நடைமுறையில் நவீன தொழில்நுட்பத்தின் பிரயோகம், களஞ்சியப்படுத்தல் வசதிகள் என்பவற்றின் அறிமுகம் உயர் விளைச்சல் மட்டங்களை சாதித்துக் கொள்வதற்கு உதவி உள்ளது. கடன் திட்டங்கள், உரமானியம், நெல்லுக்கான உத்தரவாத விலை திட்டம் என்பன இது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள வேறு சில ஊக்குவிப்பு நடவடிக்கைகளாகும். இலங்கையை பொறுத்தவரையில் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அடுத்தடுத்து பதவிக்கு வந்த அரசாங்கங்கள் உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பல நடவடிக்கைகளை எடுத்து வந்துள்ளன. இலங்கை மக்களின் அடிப்படை உணவுப் பொருளாக இருந்து வரும் அரிசியில் தன்னிறைவு நிலையை எட்டுவது என்பது சுதந்திரத்துக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த அனைத்து அரசாங்கங்களினதும் குறிக்கோளாக இருந்து வந்துள்ளது. தற்பொழுது இலங்கை அதன் அரிசி தேவையில் சுமார் 90% உற்பத்தி செய்யக்கூடியதாக உள்ளது. திரும்பவும் வாசிக்கிறேன். உணவு உற்பத்தியை அதிகரிக்க செய்வதில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி என்பன மிக முக்கியமான ஒரு பங்கினை வகித்து வந்துள்ளன. விருத்தி செய்யப்பட்ட உயர் விளைதிறன் கொண்ட விதை ரகங்களின் பாவனை, சாகுபடி நடைமுறையில் நவீன தொழில்நுட்பத்தின் பிரயோகம், களஞ்சியப்படுத்தல் வசதிகள் என்பவற்றின் அறிமுகம் உயர் விளைச்சல் மட்டங்களை சாதித்துக் கொள்வதற்கு உதவி உள்ளது. கடன் திட்டங்கள், உரமானியம், நெல்லுக்கான உத்தரவாத விலை திட்டம் என்பன இது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள வேறு சில ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் ஆகும். இலங்கையை பொறுத்தவரையில் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அடுத்தடுத்து பதவிக்கு வந்த அரசாங்கங்கள் உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இலங்கை மக்களின் அடிப்படை உணவுப் பொருளாக இருந்து வரும் அரிசியில் தன்னிறைவு நிலையை எட்டுவது என்பது சுதந்திரத்துக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த அனைத்து அரசாங்கங்களினதும் குறிக்கோளாக இருந்து வந்துள்ளது. தற்பொழுது இலங்கை அதன் அரிசி தேவையில் சுமார் 90% உற்பத்தி செய்யக்கூடியதாக உள்ளது. சரி, இப்ப இதுக்குள்ள கொஞ்சம் கேள்வியும் கேட்டுக்கொண்டு போகும். சரிதானே? இது வெறுமனே பந்தியை மட்டும் பார்க்காமல் இந்த விடயத்தை பார்த்து கொண்டு போவோம். உணவு உற்பத்தியை அதிகரிக்க செய்வதற்காக செயற்படுத்தப்பட்ட எத்தனை நடவடிக்கைகள் எங்க உரையாசிரியராலே அடையாளப்படுத்தப்பட்டது? உணவு உற்பத்தி அதிகரிக்க செய்வதில் பங்களிப்பு செய்த அல்லது உணவு உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட எத்தனை திட்டங்கள் உரையாசிரியரால அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது? 3 திட்டங்கள். சரி, வேற யாராவது பிள்ளைகள்? ஒருத்தரும் சொல்லாவிட்டால் நாங்கள் தேடி கேட்க வேண்டும். பார்ப்போம் வேறு ஒரு ஆளுக்கு. அப்பம் ஆரணி, கோகுல ரமணன் சொல்லுங்க பாப்போம். கோகுல ரமணன் கதைங்க. எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, கதைக்காம இருந்தால் அவை சேலமருள்ள இருக்க விரும்ப இல்லை என்று சொல்லி நினைச்சு நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டுறது உண்டு.
சரிதான், உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நாங்கள் அப்படி சில பேரை அப்போ சரி நீங்கள் ஓய்வாயிருங்கன்னு சொல்லி அனுப்பியும் போகிறோம். கேள்வி கேட்டால் இயலுமான வரைக்கும் பதில் சொல்ல வேண்டும். பிரின்சிகா, வரலாற்றில் முதல் தடவையாக நான் பிரின்சிகாட்டே உன்னாலும் கேள்வி கேட்கிறேன், நான் சொல்லுங்க. 3 சார். 3 தான். முதல் சொன்னபடி அவங்க நாங்கள் மாற்றி சொல்ல பாவம் தானே மெனக்கவலைப்படுவாங்க. ஏனோ திருப்பி ஏதோ ரீஸ்டேட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்போ 6 சார் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 6ஆ? என்ன பிரின்சிகா, இப்போ ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுவோமா? எத்தனை? 6 தான். 3 தான். சரி, என்ன சொல்லுங்க பார்க்கணும். என்னென்ன அந்த 6 முறுக்கா நான் கேட்போம். 1 சார் அந்த விருத்தி செய்யப்பட்ட உயர் விளைதிறன் கொண்ட விதை ரகங்களின் பாவனை. அது இப்போ புதிய விதை இனங்கள் என்ன 1. அது நவீன தொழில்நுட்பத்தின் பிரயோகம் என்றா என்னது? பழைய விவசாயத்துல வந்து அறுவடையில நவீன தொழில்நுட்பம். இப்ப நெல் வெட்டு மிஷின் சரியா? அப்படியானது. சாகுபடி என்பது அறுவடையின் போது நவீன தொழில்நுட்பத்தை பிரயோகிக்கிறது. அது 2வது. அடுத்தது களஞ்சியப்படுத்தல் வசதிகள். 3வது. அடுத்தது வந்து கடன் திட்டங்கள், உரமானியங்கள், அடுத்த நெல்லுக்கான உத்தரவாத விலை திட்டம். இது தொடர்பாக எடுக்கப்பட்ட வேறு சில ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே இங்கு ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் 6. என்ன ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் 6 இருந்திருக்கு. சரியா பிரின்சிகா? 6 நடவடிக்கை இருந்திருக்குது. அவங்க முதல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களை சிக்க வச்சுட்டு மாத்திட்டாங்க அவங்க. சரியா? உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? இது எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? ஏன் எழுதுற? உணவுற்பத்தி அதிகரிப்பதற்கு சொல்லலாமா சார்? மபாசீர் வந்தார், அவங்க ஓடி போயிட்டார். சரி சொல்லுங்க நீங்க. அதாவது நெல் உற்பத்தியில தன்னிறைவை ஏற்படுத்தணும்னு சொல்லி பல அரசாங்கங்கள் முயற்சி செஞ்சாலும் அது வந்து செய்ய முடியாம போனது அப்படின்னு சொல்லி. மரமோமா நீங்கள் அவற்றை ஒரு குறை சொல்ற எண்ணம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்படியா? ஆம் சார். எப்படி நீங்கள் அந்த குறை சொல்ற எண்ணம் இருக்குன்னு சொல்ல வரீங்க? சுதந்திரத்துக்கு பின்னர் வந்து அந்த அரசாங்கம் வந்து நடவடிக்கைகள் எடுத்ததுன்னு சொல்லி அதுல சொல்றாரு சார். எங்க அப்படி சொல்லி போட்டு எங்கேயாவது எனினும் இருந்தாலும் இருந்த போதும் ஆனாலும் என்கிற வார்த்தை இருந்தால் குறை சொல்றார் என்ற முடிவுக்கு வரல. அப்படி ஒரு இடத்துலயும் அந்த குறை சொல்ற தோணி எனக்கு தெரியல. நீங்க எங்கேயாவது கண்டுபிடிச்சீங்களோ? பாருங்க, அந்த இடத்துல எங்கேயாவது அவர் கொஞ்சம் குறை சொல்ற மாதிரியாக ஒரு உணரக்கூடிய மாதிரி எதுவும் வார்த்தைகள் இருக்கா? உணவு உற்பத்தி அதிகரிக்க செய்வது தொடர்பான இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கை கணிசமான முன்னேற்றம் இருக்கு என்று சொல்ல வர்றார். முழுமையான வெற்றி இல்லாத போதும் இலங்கை அரசாங்கம் ஒரு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்குது என்பதை விளங்கப்படுத்தி அதுல ஒரு கணிசமான வெற்றி 90% அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பது போல ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார். அதுல அந்த குறை சொல்வது என்பதை தாண்டி கணிசமாக வெற்றி அடைந்திருக்கிறார்கள். முழு வெற்றி இல்லாவிடலும் கணிசமாக வெற்றி அடைந்திருக்கு என்பது போன்ற ஒரு தோற்றத்தை தான் நாங்கள் அதிகமாக தரிசிக்கக்கூடியதா இருக்கு. என்ன சொன்ன மாதிரி அந்த கூற்று நாங்கள் சரியாக அடையாளப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அந்த இடத்துல எங்கேயாவது இருந்த போதும் அரசாங்கம் சுதந்திரத்துக்கு பின்னர் நடவடிக்கைகளை எடுத்த போதும் 90% உற்பத்தி செய்யக்கூடியதாகவே இருந்தது என்பதாக சொல்லப்பட்டால் முழு வெற்றி அடையாமை அவர் ஒரு குறையாக கருதுகிறார் என்று எடுக்கலாம். இங்க முழு வெற்றி அடையாமை ஒரு குறையாக அவர் கருதுவது போல தெரிய இல்லை. கணிசமா முன்னேறி இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சி அடைகிற போலதான் தெரியுது. சரி, இந்த 4 கூற்றையும் பார்ப்போம். பயிர்ச்செய்கை உற்பத்தியை அதிகரிக்கும் பணியில் ஆய்வும் அபிவிருத்தியும் முக்கிய இடத்தை பெறுகின்றன. பயிர்ச்செய்கை உற்பத்தியை அதிகரிக்கும் பணியில் ஆய்வும் அபிவிருத்தியும் முக்கிய இடத்தை பெறுகின்றன. பிள்ளைகள் மதிப்பிடுங்க கூற்றை. சரி சார். என்ன பயிர்ச்செய்கையிலும் களஞ்சியப்படுத்தலிலும் நவீன தொழில்நுட்ப முறைகளை பிரயோகித்தல் ஆக்கபூர்வமானது ஆகும்.
ம் இச்சைக்கு முடியாது சார். இதுமா பயிற்சிகையிலும் களஞ்சியப்படுத்தலிலும் நவீன தொழில்நுட்ப முறைகளை பிரயோகித்தல் ஆக்கபூர்வமானதாகும். மேல பந்தியில குறிப்பிடப்பட்ட பந்தில சொல்ல குறிப்பிடப்படல சார். களஞ்சியப்படுத்தல. சொல்லையா? சாகுபடி நடைமுறையில் தான் சார் நவீன தொழில்நுட்பம் பிரயோகம்னு சொல்லி இருக்கு. இந்த சொல்லி இருக்கு. களஞ்சியப்படுத்தல் வசதி ஓ அது நாங்கள் நிச்சயித்து சொல்லல தானே சார். களஞ்சியப்படுத்தல நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினவையோன்னு சொல்லி வசதிகள் என்று பொதுவாக தானே சொல்லி இருக்கு. மேல தொடங்குறாருல்லோமா, ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும் ரிசர்ச் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் முக்கியமான ஒரு பங்கை வகித்திருக்கிறது. அந்த ரிசர்ச் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குள்ள தான் 3 விஷயம் சொல்லுகிறார். நவீன விதை இனங்கள், அதேபோல அறுவடையில் நவீன தொழில்நுட்பம், களஞ்சியப்படுத்தல் வசதிகள் என்பவற்றின் அறிமுகம் உயர் விளைச்சல் மட்டங்களை சாதித்துக் கொள்வதற்கு உதவியுள்ளது. அது தவிர வேறும் 3 விஷயங்கள் இருக்குது. அது நவீன தொழில்நுட்பத்துக்குள்ள அதை கொண்டு வரையலை. அந்த ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி என்பதுக்குள்ள ரிசர்ச் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குள்ள 3 விஷயத்தை தான் சொல்லுகிறார். அது தவிர விவசாயத்துக்கான ஊக்குவிப்பு திட்டங்கள், இந்த கடன் திட்டம், உரமானியம், நெல்லுக்கான உத்தரவாத விலை திட்டம் என்பவை உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஊக்குவிப்புகள். ஆனால் அவை ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி என்பதற்குள் அடங்குபவை அல்ல. ஏன் அதை பிரிச்செழுதினார் என்கிறத நீங்க விளங்கி கொண்டீங்களா? இதுல உணவு உற்பத்தியை அதிகரிக்க செய்வதில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி என்பன மிக முக்கியமான பங்கை வகித்து வந்துள்ளது என்று சொல்லி போட்டு இந்த புதிய விதை இனங்கள், அதுபோல அறுவடையில் நவீன தொழில்நுட்பம், களஞ்சியப்படுத்தல் என்பவற்றின் அறிமுகத்தினால உயர் விளைச்சல் மட்டங்களை சாதித்துக் கொள்ள உதவி இருக்குது என்றது அந்த விஷயத்தை சொல்லுகிறேன். பிறகு வேறு சில ஊக்குவிப்பு என்பது ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி அல்லாத ஊக்குவிப்புகள். ஆராய்ச்சி அபிவிருத்தி சார்ந்த 3 ஊக்குவிப்புகளும் ஆராய்ச்சி அபிவிருத்தி அல்லாத 3 ஊக்குவிப்புகளுமாக மொத்தம் 6 ஊக்குவிப்புகள் இங்கு சொல்லப்பட்டிருக்குது. 2 வகையானவையாக இருக்குது. அதனால இந்த கூட்டை நாங்கள் பயிற்சிகையிலையும் களஞ்சியப்படுத்தலிலும் நவீன தொழில்நுட்ப முறைகளை பிரயோகிப்பது ஆக்கபூர்வமானதாகும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது பொதுவாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இந்த உரைப்பகுதியின் அடிப்படையிலையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. பயிற்சிகை களஞ்சியப்படுத்தலில் நவீன தொழில்நுட்ப முறைகள் பிரயோகித்தல் ஆக்கபூர்வம். இங்கு பயிற்சிகை என்பதில் 2 விதமாக சொல்லியிருக்காரு. விதைகள் மற்றது அறுவடை, 2ஐயும் நாங்கள் எடுக்கிறோம். கடன் வழங்கும் திட்டங்கள், உரமானியம், உத்தரவாத விலை திட்டம் என்பன சுதந்திரத்துக்கு முன்பிருந்தே இருந்து வந்துள்ள. அது சொல்ல நிச்சயிக்க முடியாது. அது அந்த அரசாங்கங்கள் சுதந்திரத்துக்கு முன்னுக்கும் பின்னுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனா இது முன்னுக்கு இருந்ததா பின்னுக்கு இருந்ததா இல்ல 2 காலம் இருந்ததா எங்களுக்கு தெரியல. அதனால அதை நிச்சயிக்க முடியாது. அரசியல் தன்னிறைவு என்ற குறிக்கோள் 90% வெற்றி அடைந்துள்ளது. அது சரி என்ன? அப்ப இங்க பிரதானமான கருத்தாக நாங்கள் 1, 2, 4 எது எடுப்போம்? ஒன்றா? நாலாவது சார். 4வது பொருத்தமா அந்த சுதந்திரத்துக்கு பின்வந்த அரசுகளினுடைய ஒரு நீண்ட கால கனவு அது 90% நிறைவேறி இருக்குது. அந்த கனவை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் ஒரு 6 சொல்லப்பட்டிருக்குது. அதுல ஒரு தொகுதியை எடுத்து சொல்லுகிற முதலாவதை விட அந்த விளைவை பேசுகிற 4வது ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கும். பிள்ளைகள் முதலாவதை விட 4வது பொருத்தமா இருக்கும். சரிதானே? அடுத்தது கொஞ்சம் அதுக்கு 2 இடங்கள்ல மாறி நிற்குது. சரி, பரவாயில்ல, இப்படியே வாசிப்போம். வாசிச்சுட்டு ஒரு சிறிய இடைவேளையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த பகுதியை பார்த்துட்டு சிறிய இடைவேளை எடுப்போம். தற்போது நன்கு அறிந்து கொண்டதற்கு ஏற்ப சுகாதார நிலைமைகள் என்பது தனியே மருத்துவத்துறை செல்வாக்கினால் மட்டுமின்றி சமூகமய செல்வாக்குகள் பலவற்றின் பெறுபேறாக ஏற்பட்டது ஒன்றாகும். சுகாதார பிரச்சனைகளும் சமூக பிரச்சனைகளும் நெருக்கமாக ஒன்றோடொன்று பிணைந்துள்ளன. மக்கள் எப்பொழுதும் வறுமை, போசாக்கின்மை, நோய்கள் எனும் நச்சு வட்டத்தினுள் அகப்பட்டுள்ளனர்.
ஆகவே சுகாதார கவனிப்பு என்பது அரசு சார்பற்ற நிறுவனம், தனியார் துறை ஆகிய எல்லா பிரிவுகளினதும் உதவியை பெறும் சமுதாய அடிப்படையிலான நிறுவனங்களின் ஊடாக மக்களுக்கு வழங்கப்படும் ஒரு விடயமாகும். இதனால் கருதப்படுவது மக்களின் செயற்பாடுகளுடன் அரசு சாரா நிறுவனங்களோடும் ஒத்துழைப்புடன் செயற்பட அரசாங்கம் தயாராக இருக்க வேண்டும் என்பதாகும். திருப்பியும் வாசிப்போம். தற்போது நன்கு அறிந்து கொண்டதற்கு ஏற்ப சுகாதார நிலைமைகள் என்பது தனியே மருத்துவ துறை செல்வாக்கினால் மட்டுமின்றி சமூகமய செல்வாக்குகள் பலவற்றின் பெறுபேறாக ஏற்பட்டது ஒன்றாகும். சுகாதார பிரச்சனைகளும் சமூக பிரச்சனைகளும் நெருக்கமாக ஒன்றோடொன்று பிணைந்துள்ளன. மக்கள் எப்பொழுதும் வறுமை, பூசாக்கின்மை, நோய்கள் எனும் நச்சுவட்டத்தினுள் அகப்பட்டுள்ளனர். எனவே சுகாதார கவனிப்பு என்பது அரசு சார்பற்ற நிறுவனம், தனியார் துறை ஆகிய எல்லா பிரிவுகளிலும் உதவியை பெறும் சமுதாய அடிப்படையிலான நிறுவனங்களினூடாக மக்களுக்கு வழங்கப்படும் ஒரு விடயமாகும். இதனால் கருதப்படுவது மக்களின் செயல்பாடுகளுடன் அரசு சாரா நிறுவனங்களோடும் ஒத்துழைப்புடன் செயற்பட அரசாங்கம் தயாராக இருக்க வேண்டும் என்பதாகும். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விளக்கத்துக்காக கேட்கிறேன் பிள்ளைகள். சுகாதாரம், மருத்துவம் இந்த ரெண்டும் வெவ்வேறானவை என்பது உரையாசிரியருடைய கருத்து. சுகாதார நிலைமை என்பது தனியே மருத்துவத்துறையில தங்கி இருக்கவில்லை என்று சொல்லுகிறேன். இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நான் ஓரளவுக்கு விளங்கி இருக்கிறேன், நான் விளங்கப்படுத்த போறேன் என்று சொல்லி யாரும் பிள்ளைகள் இருந்தால் விளங்கப்படுத்து. ஆயிஷா இர்ஃபான் கதைங்க பாப்போம். சரி, அவங்க வந்ததுல இருந்து கதை கேளு. ஆயிஷா இர்ஃபான் கதைங்க. நான் முதலே சொல்லி இருக்கிறோமே, என்ன நாங்கள் கதைக்கிறது கேட்குது. அப்படி கேட்காம ஒருவர் இருக்கிறாருன்னா நாங்கள் அவர் சேலமருள ஆர்வமாக இல்லை என்று சொல்லி கருதி வேறு நடவடிக்கை எடுத்துருவோம். நேற்று முன்தினமும் பெயரை மாற்றுங்க என்று சொல்ல மாற்றாமல் இருந்தவரை நாங்கள் சேலமருள அகற்றிட்ட ஒன்றும் செய்யலாம். சரி, ஓரளவுக்கு நாங்கள் வாய் திறந்து பேசித்தானே வேணும். ஆயிஷா இர்ஃபான் கதைங்க. இன்னொரு தடவை கதைக்க சந்தர்ப்பம் வருவது தெரியாது. நிறைய பேர் போட்டியில இருக்கிறாங்க, சொல்லுங்க. பேசுற கேக்குதா பிள்ளைகள்? கேக்குது. சரி, அப்போ சரி. அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் கேட்க இல்லையா? எனக்கு தெரிய இல்லை. பார்ப்போம். வேற யாரையாவது கேட்போமா? ஹர்ஷாத் பேச வந்தீங்க, கேளுங்க பார்ப்போம். ஹர்ஷாத் மைக் ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்க. ரில்வான் சரி, ஹர்ஷாத் கதைக்கிறார். ஓகே, வைங்க. சரி, சொல்லுங்கப்பா. வெட்டி வெட்டி வருதுப்பா. சரி, பார்ப்போம். லலிதாஜினி லலிதாஜினி கதைங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்போம். பிள்ளையா சொன்னா பரவாயில்ல. இப்ப எல்லாரும் உங்களுக்கு இருக்கிற ஒரு தரம் தெரியாம தான் பேசாமக்கு ஆஃப்ல வச்சு கொண்டிருக்காங்க. சரியா? சுகாதாரத்துறைக்கு வந்து போசாக்கின்மை, வறுமை, அது நச்சுவட்டத்துக்குள்ள அகப்படுறது, நோயல் வந்து வரும். இப்ப நோயலாலதான் நார்மலா போசாக்கின்மை வந்து ஏற்படும். அதால வந்து சுகாதாரத்துறை, அது வந்து சுகாதாரத்துறைக்கு வருது. சரி, அவங்க பாவமே கூப்பிட்ட உடனே வந்து பதில் சொன்னதுக்கு ஓரளவுக்கு சரியான உடைய சொன்னார்களை ஏற்றுக்கொள்வோம். கவனிங்க பிள்ளைகள், சுகாதாரம் என்பது மருத்துவம் என்பதற்கு உள்ள வேறுபாடு என்பது, சுகாதாரம் என்பது ஒரு நன்னிலை. நன்னிலை என்றது ஒரு சிறந்த இருக்கும் நிலை, சிறப்பாக இருக்கிற நிலை. இது நோய் வராமல் தடுக்கப்பட்ட ஒரு நிலைமையை சொல்லுவோம் சுகாதாரம் என்பது. சுகாதாரம் எப்போது செயற்படும்? நோய்கள் வருவதற்கு முன் செயற்படுவது சுகாதாரம். நல்ல சாப்பாடு சாப்பிடுகிறது, தடுப்பூசி போட்டுக்கொள்ளுகிறது, சரிதானே? இந்த மாதிரியாக இருக்கிறது. சுத்தமான காற்று, சுத்தமான சூழல். இப்போ நாங்கள் சுகாதாரம் என்றால் விறகடுப்பில் சமைச்சால் அந்த சமூகம் கொஞ்சம் சுகாதாரம் குறைஞ்ச சமூகம் என்று கருதுவோம். ஏனென்றால் அவர்களுக்கு
நுரையீரல்ல கணிசமான அளவு புகை படியும். சரிதானே? குறை தகனம் நிகழ்வதனால காபன் அவர்களுக்கு நுரையீரல்ல படுகிறதாக இருக்கு. அப்ப இப்ப நாங்கள் இந்த அபிவிருத்தி அளவீடு செய்கிற போது ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். சமையலுக்கு எரிபொருளாக இதை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி, சமையலுக்கு உயிர் வாயு அல்லது இந்த எல்பி கேஸ் பயன்படுத்துவது ஒரு சமூகத்தினுடைய உயர்ந்த சுகாதார நிலையை காட்டும் என்று சொல்கிறார். மருத்துவம் என்கிறது பிள்ளைகள் அந்த சுகாதாரம் பாதிக்கப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்படுவது. அதாவது ஒருவருக்கு வருத்தம் வந்தால் வைத்தியம் செய்வோம், வருத்தம் வராமல் பாதுகாக்கிறது சுகாதாரம். இதுதான் வேறுபாடு. சரி, இங்க உரையாசிரியர் பேச வருகிற செய்தி என்ன? உரையாசிரியர் சொல்ல வருகிற பிரதானமான செய்தி என்ன? சரி, நானே பேசுவோம். என்ன இங்க உரையாசிரியர் பிரதானமாக அவர் சொல்ல வருகிறது, சுகாதாரம் சார்ந்த மேம்பாடு என்பது தனித்து அரசாங்கம் மட்டும் மேற்கொள்வது சாத்தியமற்றது. அதை ஏனையவர்களோடும் சேர்ந்து அரசாங்கம் செய்ய வேண்டும். குறிப்பாக அரசு சாராதவர்களோடும் இணைந்து அதை செய்ய வேணும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, 4 கூற்றுக்கள் தந்திருக்கு. இந்த 4 கூற்றுக்களை நாங்கள் மதிப்பீடு செய்து கொண்டு ஒரு சிறிய இடைவேளை ஒன்று எடுத்துக்கொள்வோம். தற்போது நிலவும் சுகாதார நிலைமை மருத்துவத்துறையை போலவே சமூகத்துறை செல்வாக்கினதும் பெறுபேறா. சுகாதார பிரச்சனைகளும் சமூக பிரச்சனைகளும் ஒருங்கிணைந்துள்ளன. மக்கள் வறுமையினாலும் போசாக்கின்மையினாலும் நோய்களாலும் துன்பம் அடைகின்றனர். சுகாதார கவனிப்பில் அரசாங்கம் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் செயற்படல் வேண்டும். முதலாவது கூற்றை மதிப்பிடுங்க. முதலாவது கூட்டம் மதிப்பிடுங்களா பிள்ளைகள்? 2019 ICT 103 யாரது சொல்லுங்க. 2019 ICT 103 அப்படிதான் உங்களோட பேர் இருக்குது. சொல்லுங்க பாப்போம் என்ன பதில். முதலாவது ஆம், இல்லை, நிச்சயிக்க முடியாது, இந்த மாதிரி மதிப்பிடுங்க பாப்போம். சரி, அப்ப நாங்கள் வேற அடைங்க. இப்ப முபாசிர் சொல்லுங்க. முபாசிர் கதைங்க ஓம் சார். சொல்லுங்க. இப்ப முதலாவது ஒரு ஓம் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம். என்ன 2வது குற்றை சொல்லுங்க. அதுவும் ஏற்றுக்கொள்ளலாம். மக்கள் வறுமையினாலும் போசாக்கின்மையாலும் நோய்களாலும் துன்பம் அடைகின்றனர். சரி சார். அதுல அப்படிதான் இருக்கு. மக்கள் எப்பொழுதும் போசாக்கின்மை நோய்கள் என்ன நச்சு வட்டத்தினுள் அகப்பட்டுள்ளனர் என்று சொல்லிதான் இருக்கு. அப்போ மக்கள் வறுமை போசாக்கின்மை வறுமை நோய்களால துன்பம் அடைகின்றனர். இவற்றால மக்கள் துன்பம் அடைகிறார்களா என்றால் அடைகிறார்கள். 4வது சுகாதார கவனிப்பில் அரசாங்கம் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் செயற்படல் வேண்டும். அதுவும் சரி. எல்லாம் சரி என்றா அப்ப எது சரி? 4வது சார். 4வது மிக அவர் சொல்ல வந்த செய்தி அதுதான். அங்க அந்த உரையாசிரியருடைய தொனி 4வதாக இருந்திருக்கு. சரி, அப்ப நான் இந்த அளவுல ரெக்கார்டிங்க ஓவர் பண்ணி கொண்டு ஒரு பிள்ளைகளுக்கு சின்ன இடைவேளை ஒன்று தருவோம். சரி, நாங்கள் தொடர்ந்து அடுத்த வினா பகுதிக்கு போகிற பிள்ளைகள் தரப்பட்டுள்ள உரைப்பகுதியை வாசித்து அவற்றின் கீழ் வினவப்பட்டுள்ள 15 தொடக்கம் 21 வரையிலான வினாக்களுக்கு குறுகிய விடைகளை எழுதுக. இங்கு குறுகிய விடைகளை எழுதுங்கள் என்று கேட்டாலும் சரி, கூற்றுக்களை மதிப்பிடுங்கள் என்று ஆம் இல்லை என்பது போன்ற கூற்றுக்கள் தரப்பட்டாலும் சரி, அல்லது தரப்பட்ட கூற்றுக்களுள் மிகச்சிறந்த கூற்றை தேர்ந்தெடுப்பது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த மொழியாற்றல் என்பது ஆக குறைந்தது 6 விதமாக பரீட்சிக்கப்படலாம். ஒன்று, ஒரு விடயம் தொடர்பில் உங்களால கருத்துக்களை முன்வைக்க முடிகின்ற உங்களுடைய திறனை பரிசீலிப்பது. சரிதானே? கருத்துக்கள் தொடர்பாக அந்த திறனை பரிசீலி
சரி பிள்ளைகள், ஒரு சின்ன தடங்கள் நான் திருப்பி பாதிக்கிறேன். இந்த மொழித்திறன் என்பது ஒரு 6 விதமாக உங்களுடைய மதிப்பீடு செய்யப்படலாம். ஒன்று உங்களுடைய ஆக்கத்திறன்களை மதிப்பீடு செய்வது. ஆக்கத்திறன் என்பது ஒரு கடிதம் எழுதுவது. பெரும்பாலும் முகாமைத்துவ சேவை அலுவலர்கள் அவ்வாறான ஒன்றை கேட்கலாம். நாங்கள் ஒரு கடிதம் எழுதுவது தொடர்பாக, குறிப்பாக ஒரு அலுவலக ரீதியான கடிதத்தை எழுதுவது பற்றிய திறன்களை மதிப்பீடு செய்யலாம் அவர்கள். அதுபோல ஒரு தகவல் முன்வைப்பு திறனை உங்களை மதிப்பீடு செய்வார்கள். இது ஒரு கட்டுரை வடிவமாக இருக்கலாம். ஒரு 150 சொற்கள்ல இருந்து 200 சொற்கள் என்பது ஆக உச்சம். 250 சொற்கள். பெரும்பாலும் புகையிர அதிபர் பதவிக்கு கேட்பதாக இருந்தால் 150 சொற்களுக்குள்ள கேட்பார்கள். அதுவும் இப்போது சில வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள். அதுல உள்ளடங்க வேண்டிய 4 உள்ளீடுகளை தந்து அந்த 4ஐயும் உள்ளடக்கி எழுதுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ பிளாஸ்டிக் பொலித்தீன் என்று சொல்லி சொன்னா, பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்கள், பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையினுடைய கவர்ச்சி அல்லது அதனுடைய நன்மைகள், பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையில எதிர்நோக்கப்படுகிற குறைபாடுகள் அல்லது அது தொடர்பாக காணப்படுகிற தீங்குகள், இந்த குறைபாடுகள் தீங்குகளில் இருந்து விடுபடுவதற்கான உங்களுடைய முன்மொழிவுகள் என்கிறதாக ஒரு 4 தலைப்புகளை தருகிறார்கள். பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை அறைமுகம் மற்றும் அது மக்கள் அதிகமாக விரும்புவதற்குரிய காரணங்களை சொல்லுகிறது. பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையில காணப்படக்கூடிய குறைபாடுகள், அதை வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகள், அந்த வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதில் எதிர்நோக்குகின்ற சவால்கள், இப்படியாக ஏதேனும் ஒரு 4 தலைப்புகளை தந்து போட்டு, ஒரு தலைப்புகளை 4 விடயத்தை தருகிறார்கள். தந்து போட்டு தான் உங்களை கட்டுரையாக சொல்லி கேட்கிறேன். சில வேளைகளில் ஒரு தலைப்பை தந்தே கட்டுரை எழுதும்படியும் கேட்கலாம். அப்ப ஆக்கத்திறன் அளவீடு என்பது ஒரு மொழியாற்றல் மதிப்பீடாக இருக்கிறது. அது ஒரு கடிதமாக இருக்கலாம் அல்லது கட்டுரையாக இருக்கலாம். சில பரீட்சைகளில் 2மாகவும் இருக்கலாம். இது ஒன்று. அடுத்தது, ஒரு பெரிய உரைப்பகுதியை தந்து போட்டு அந்த பெரிய உரைப்பகுதியை குறித்த சொற்களின் எண்ணிக்கையில் சுருக்கி எழுதும்படி கேட்பார்கள். தரப்பட்ட உரைப்பகுதி 50 சொற்கள்ல சுருக்கி எழுதுங்கோ, 40 சொற்கள்ல சுருக்கி எழுதுங்கோ, அல்லது 3 பங்காக சுருக்கி எழுதுங்கள் என்பதாக கேட்கலாம். இது ஒரு வகையில ஒரு மதிப்பீடு தான். இன்னொன்று, பெரிய உரைப்பகுதியை தந்து போட்டு அது சில வேளைகள்ல 40 தொடக்கம் 70 80 சொற்கள் வரைக்கும் இருக்கலாம். அதனை ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுங்கள் என்று கேட்கிறார்கள். ஒரு தனி வாக்கியம் என்பது 15 சொற்கள் வந்தால் அது ஆகக்கூட, அப்படி வரக்கூடாது, அதோட குறையாது. 13 சொற்கள் தான் உச்சம். அப்ப அப்படி இருக்கும் வகையில ஒரு வாக்கியம் எழுதுங்கள் என்று கேட்கிற இது ஒரு வகையிலான பரீட்சை. இன்னொன்று, அவர்களே உரைப்பகுதியை தருவார்கள், அது தொடர்பில் கூற்றுக்களை தருவார்கள். அந்த கூற்றுக்கள் சரியானவை தவறானவை என்று மதிப்பிடுவது. அந்த கூற்று ஆம் இல்லை என்பதாக. சில வேளைகளில் நீங்கள் சரியான விடையே குறிப்பதற்கு பொருத்தமற்றதை வெட்டி விடுங்கள் என்று கேட்பார்கள். சரியான விடையை குறிப்பதற்கு பொருத்தமற்றதை வெட்டி விடுங்கள் என்றால், இப்போ ஆம் என்பது விடை என்றால் நீங்கள் இல்லை என்பதை வெட்ட வேண்டி வரும். அப்போ அறிவுறுத்தல்களை கவனமாக வாசிக்கணும். மிக முக்கியம் பரீட்சை வினாத்தாளினுடைய அறிவுறுத்தல்களை வாசிக்கிறது. ஒவ்வொரு வினாவுக்கும் தரப்பட்டிருக்கிற அறிவுறுத்தல்களை கவனமா பார்க்கும். சரி, அப்போ சில வேளை பொருத்தமான விடைகளை கோடிட சொல்வார்கள், ஆமா இல்லையான்னு சொல்லி, அல்லது ஆம் இல்லைன்னு எழுத சொல்வார்கள், அல்லது ஆம் இல்லை என்று தந்து போட்டு சரியான விடையை குறிப்பதற்கு பொருத்தமற்றதை வெட்டி விடுக என்று கேட்பார்கள். அதை கவனமாக பார்த்து செய்ய வேணும். இலங்கை நிர்வாக சேவை போன்ற உயர் பரீட்சைகளுக்கு தோற்றுபவர்களை அதை பிழையாக செய்வது உண்டு. சரியான விடைகளை கோடு போட்டு, இப்ப 15 கேள்வியில 11 கேள்விக்கு ஆம் என்பது சரி என்றால் அவர்கள் 11க்கும் ஆமண்டுக்கு கோடு போட்டிருப்பார்கள். ஆனால் அந்த 11 கேள்விக்கும் பங்கு விட பிழையாகத்தான் வரும். ஏனென்றால் அங்க சொல்லப்பட்டது பொருத்தமற்றதை வெட்டி விடுங்கள் என்று சொல்லி, அப்ப இவர்கள் கோடு போட்டதை அவர்கள் வெட்டி விட்டதாகத்தான் கருதுவார்கள். கவனமா இருக்க வேணும் விடையளிக்கிறது. அப்ப சில வேளைகளில் ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்பது போலவும் பெறலாம். பெரும்பாலும் உங்களுடைய பரீட்சைகளுக்கு இந்த வகையில வருவதற்கான வாய்ப்புகள் குறை. ஆம் இல்லை என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தது, சில வேளைகள்ல அந்த உரைப்பகுதியில அவர்கள் அதனுடைய சாராம்சத்தை மட்டுமல்ல, உரைப்பகுதியோட தொடர்புடைய கூற்றுக்களை தந்து போட்டு அந்த கூற்றுக்களில் மிகச்சிறந்த கூற்று எது என்பதை மதிப்பிடுவது. 3 கூற்றுக்களை தருவார்கள் அல்லது 4 கூற்றுக்களை தருவார்கள். பெரும்பாலும் 3 கூற்றுக்களை தருகிற போது அது இந்த உரைப்பகுதியில இருக்கிற கருத்துக்கள்ல ஒரு பகுதியை ஒரு கூற்று சொல்லும், இன்னொரு பகுதியை 2வது கூற்று சொல்லும். அந்த ஒழுங்குல நான் சொல்ல இல்லை, அது மாறி இருக்கலாம். இன்னொரு கூற்று அதனுடைய சாராம்சத்தை தெளிவில்லாம சொல்லும். மிக தெளிவாக ஒரு பாதியை கூறுவது,
மிக தெளிவாக இன்னொரு பாதியை கூறுவது, தெளிவற்றதாக முழுமையாக கூறுவது போன்ற வடிவத்தில் அந்த கூற்றுக்கள் வரலாம். அப்படி வரைக்குள்ள நீங்கள் அந்த கூற்றை தெரிவு செய்கிறது அடையாளம் காண வேண்டியிருக்கு. சில எல்லா கூற்றும் சரியாக இருக்கும், அதில் மிகச் சரியானதை கண்டுபிடிக்க வேண்டி இருக்கு. இன்னொன்று உரைப்பகுதியை தந்து போட்டு அதுல கேள்வி கேட்கிறது, நீங்கள் விடை எழுத வேண்டி இருக்கு. பெரும்பாலும் நீங்கள் விடை எழுதுவதாக இருந்தால் அதுல இருக்கக்கூடிய பகுதிகளை எடுத்து போய் எழுதுவதாகத்தான் இருக்கு. நீங்க அதை எடுத்து சாராம்சப்படுத்தி எழுத வேண்டிய தேவை ஒன்று இருக்காது. அப்படியாக கேள்வியை தரமாட்டார்கள். எல்லோருக்கும் ஒரே மாதிரி விடை வரும் வகையில தான் கேள்வியை செட் பண்ணுவார்கள். அதை சொல்லுகிறது புறவயமான வினாக்கள். சரியா? அப்போ இது தவிர இந்த மொழித்திறன் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மொழியினுடைய இலக்கணம் சார்ந்தது. மொழியினுடைய இலக்கணம் எவ்வாறு மொழிகள், மரபு தொடர்கள், ஆண் பெண் பெயர்கள், எதிர்பார்ச்சொற்கள், ஒரு பொருள் தருகின்ற பல பெயர்கள், பல பொருள் தரக்கூடிய ஒரு பெயர்கள், அதுபோல காரண பெயர், இடுகுறி பெயர், காரண இடுகுறி பெயர், ஆகு பெயர், ஆக்க பெயர், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சில இலக்கண பகுதிகள். இந்த இலக்கண பகுதிகளை நான் பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த இணையதளம் ஒன்றில் இருந்து பெற்றுக்கொண்டேன். அது நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லக்கூடாது. அதை நான் கற்பிக்க வேண்டிய விடயம் மிகச்சிறப்பாக இணையதளத்தில் இருந்ததால் அதையும் நான் உங்கள் குழுவில் பகிர்ந்திருக்கிறேன். சரியா? இந்த இலக்கண பகுதிகளின் மீதும் கூடுதலான கவனத்தை எடுங்க. ஒரு தடவை மேலோட்டமாக வாசித்து கொண்டு போகிறது நல்லது. அதுல இந்த தொடர்கள், அணிகள் போன்ற விடயங்கள் எல்லாம் இருக்கு. இவ்வளவுதான் இந்த மொழித்திறன் சார்ந்தது. ஒரு கட்டுரை அமைப்பது தொடர்பாக, கடிதம் எழுதுவது தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் பேசிய காணொளிகள் மீளவும் உங்களுக்காக பகிரப்பட்டிருக்கு. இந்த பகிரப்பட்ட பகுதிகளின் மீது கொஞ்சம் கவனம் எடுங்கோ, கவனமா பார்த்து கொள்ளுங்க. கிடைக்கக்கூடிய இந்த நாட்கள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பரீட்சை, அடுத்த வாரம் பரீட்சை, புகையிரத நிலை அதிபர் பதவிக்கு தோற்று போகிறோம்னா அதுக்கு இடையில எவ்வளவுக்கு நாம பேச முடியுமோ அவ்வளவு பேசுவோம். ஆனால் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கும் அநேக மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறீர்கள். இந்த பரீட்சையை தொடர்ந்து அடுத்த பரீட்சை 5ஆம் தேதி இருக்கும். அப்போ அது வரைக்கும் நாங்கள் எப்படியும் 1ஆம் தேதி அளவில் ஒரு லீவ் கொண்டு விடுவோம். பிள்ளைகள் சொந்தமா படிக்கிறதுக்கும் 4 நாட்கள் வேணும் தானே. சரி, அப்ப இருக்கக்கூடிய இந்த 9 நாட்கள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் கதைக்க முடியுமோ அல்ல எவ்வளவு நீங்கள் படிக்க முடியுமோ அதை படித்துக் கொள்ளுங்க. என்னுடையது உங்களை இதை படிங்கொண்டு சொல்றது மட்டும்தான், நீங்கள்லாம் படிக்க வேண்டியதாக இருக்கும். சரியா? மிக முக்கியம், அதில் கவனம் எடுங்கோ. சரி, இப்போ நாங்கள் இந்த உரைப்பகுதிக்குள்ள வருவோம். மொழித்திறன் என்பது இவ்வளவுதான். நீங்கள் இதுக்கு மேல கணக்கை யோசிக்க தேவையில்லை. இப்படி வருமா அப்படி வருமா என்பதை பற்றி எல்லாம் கேட்க தேவையில்லை. உங்களை பொறுத்தவரையிலே எப்படி வந்தாலும் உரைப்பகுதிகளை பகுப்பாய்வு செய்து விடை எழுதுகிற திறன்களை கணிசமாக நாங்கள் பேசி இருக்கிறோம் பிள்ளைகள். அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும். சரிதானே? கட்டுரைகள், சில கட்டுரைகளை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். தாமதமாக இணைந்தவர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. திரும்பவும் அதை நான் குரூப்பில் பகிர்ந்து விடுவேன். இன்றைக்கு நேரம் கிடைக்கக்குள்ள அதற்காக பார்த்துக்கொள்ள வேணும். சரி, இப்போ இதுக்குள்ள போகும். தரப்பட்டுள்ள உரைப்பகுதியினை வாசித்து அவற்றின் கீழ் வினவப்பட்டுள்ள 15 தொடக்கம் 21 வரையிலான வினாக்களுக்கு குறுகிய விடைகளை எழுதுக. ஆங்கில மொழி அரச கர்ம மொழியாகவும் வர்த்தகத்துறையில் நிர்வாக மொழியாகவும் இருந்தமையால் ஆங்கில கல்வி பெரிதும் விரும்பப்பட்டது. இதை வாசிக்கிற போதே உங்களுக்கு நீங்கள் விளங்கி கொண்டு போக வேணும். ஆங்கில கல்வி விரும்பப்பட்டமைக்கான காரணத்தை சொல்லுகிறார். ஆங்கில மொழி அரச கர்ம மொழியாகவும் வர்த்தகத்துறையில் நிர்வாக மொழியாகவும் இருந்தமை ஆங்கில கல்வி பெரிதும் விரும்பப்பட்டதற்கான காரணம். கூடிய சம்பளங்களை கொண்ட பதவிகளை அடைவதற்கு ஆங்கில மொழி கல்வி பெரிதும் இன்றியமையாததாக இருந்தது. கூடிய சம்பளங்களை கொண்ட பதவிகளை அடைவதற்கு ஆங்கில மொழி கல்வி பெரிதும் இன்றியமையாததாக இருந்தது. எனவே சிங்களவர்களும் தமிழர்களும் பொருளாதார சமூக பயன்பாடு கருதி ஆங்கில மொழி கல்வியை நாடினர். சிங்களவர்களும் தமிழர்களும் டச்சுக்காரர்களும் ஓர் அந்நிய மொழியை கற்க வேண்டும் என்பதற்காக தமது தாய்மொழியை அலட்சியம் செய்ய நேர்ந்தது பற்றி எவ்வித மனக்குறைவும் அடைந்ததாக தெரியவில்லை. சிங்களவர்களும் தமிழர்களும் டச்சுக்காரர்களும் ஓர் அந்நிய மொழியை கற்க வேண்டும் என்பதற்காக தமது தாய்மொழியை அலட்சியம் செய்ய நேர்ந்தது பற்றி எவ்வித மனக்குறைவும் அடைந்ததாக தெரியவில்லை. ஆங்கில கல்வி தகுதிகளை கொண்டு அரசாங்க பதவிகளையும் அவற்றினூடாக உயர்ந்த பொருளாதார சமூக அந்தஸ்தையும் அடைவதற்காக போட்டியிட வேண்டிய நிலைமை இருந்தமையால் அவர்கள் கல்வி பிரச்சனையை
தேசிய நோக்குடனோ அல்லது கல்வி தத்துவ உண்மைகளின் அடிப்படையிலோ அணுக முயலவில்லை. உண்மையில் பொருளாதார சமூக காரணங்களுக்காக இந்நாட்டு மக்கள் ஆங்கில கல்வியை விரும்பியமையாலேயே தாம் ஆங்கிலம் போதனா மொழியாக அமைய வேண்டும் என்று விதந்துரைப்பதாக கோல்குரூப் குழுவினர் கூறியிருந்தனர். பொருளாதார நன்மைகள், பண வருவாய், உத்தியோக அந்தஸ்து முதலியவற்றை பெற்றுக் கொள்வதற்கான போராட்டத்தில் இந்நாட்டு மக்கள் தமது தேசிய தனித்துவத்தையும் சுய கௌரவத்தையும் பல காலமாக போற்றப்பட்டு வந்த பாரம்பரியத்தையும் தியாகம் செய்ய ஆயத்தமாக இருந்தனர். சுயமொழிகளின் வளர்ச்சியில் கூடிய அக்கறை செலுத்தப்படாமையால் மக்கள் வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்து காணப்பட்ட பழக்க வழக்கங்களும் பண்பாட்டு அம்சங்களும் சீர்கேடடைய தொடங்கின. சிங்களவர் தமிழர்கள் பலரின் இல்லங்களில் ஆங்கிலம் வீட்டு மொழியாக பயன்படுத்தப்பட்டது. உள்ளூர் மொழிகள் வீட்டில் உள்ள ஊழியர்களுடன் உரையாடுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. சுயமொழிகளில் ஒரு சொல் கூட தெரியாதவர்கள் உயர்ந்த பதவிகளையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் பெறக்கூடியவர்களாக இருந்ததுடன் அத்துடன் சுயமொழி அறிவு எவ்வளவுதான் விரிவானதாக இருந்த போதிலும் எந்த துறையிலும் தொழில் பெற முடியாத நிலையில் இருந்தது. சுயமொழிகளில் கல்வி கற்பதால் ஒரு நிமிஷம் பிள்ளைகள் சரி, அப்ப நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் பிள்ளைகள். சுயமொழி அறிவு எவ்வளவுதான் விரிவானதாக இருந்த போதிலும் எந்த துறையிலும் தொழில் பெற முடியாத நிலையில் இருந்தது. சுயமொழிகளில் கல்வி கற்பதால் எதிர்காலத்தில் பொருளாதார சமூக அந்தஸ்தினை உயர்த்தி கொள்வதற்கு எவ்வித வாய்ப்பினையும் பெற்றுக்கொள்ள முடியாத வகையில் குடியேற்ற நாட்டு கொள்கை அமைந்திருந்தமையால் சுயமொழி கல்வி நடைமுறை வாழ்க்கைக்கு பயனற்றது என்ற கருத்து வலுப்பெற்றது. சுயமொழிகளை பயன்படுத்துவதால் ஏதேனும் பொருளாதார நன்மை கிடைக்கும் என்று மக்கள் கருதாவிட்டால் பற்றுணர்வின் காரணமாக அம்மொழிகளை பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. பொருளாதார சமூக அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதில் மட்டும் சுயமொழி கல்வி ஆங்கில கல்வியை விட பின்தங்கிய நிலையில் இருக்கவில்லை. உயர்கல்வியை பெறுவதற்கும் ஆங்கில அறிவு அல்லது வேறு ஏதேனும் ஐரோப்பிய மொழி அறிவு தேவைப்பட்டது. சிங்கள மொழியில் அல்லது தமிழ் மொழியில் உயர்கல்விக்கு பயன்படத்தக்க நூல்கள் மிகவும் குறைவாகவே இருந்தன. மொழிபெயர்ப்பதற்கு ஏற்படக்கூடிய செலவினை ஈடு செய்யும் அளவுக்கு அத்தகைய நூல்களுக்கு அதிக தேவையும் இருக்கவில்லை. எனவே உயர்கல்வியை நாட விரும்புபவர்கள் தவிர்க்க முடியாத வகையில் ஆங்கிலத்தில் சிறந்த தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டி இருந்தது. சரி, இப்ப எனக்கு பிள்ளைகள் சொல்லுங்க, இதை எழுதியவர் இந்த உரைப்பகுதியை என்ன நோக்கத்தோடு எழுதியிருக்கிறார்? சுயமொழி கல்வியில் ஏற்பட்ட வீழ்ச்சி. திருப்பி சொல்லுங்க. சுயமொழி கல்வியில் ஏற்பட்ட வீழ்ச்சி. விலங்கினப்பன் கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. சுயமொழி கல்வியில் ஏற்பட்ட வீழ்ச்சி. சுயமொழி கல்வியில் ஏற்பட்ட வீழ்ச்சியை பேசுவது அவருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. வேறு விதமாக பதில் சொல்லக்கூடிய பிள்ளைகள்? ஆங்கில கல்வியின் முக்கியத்துவம். ஆங்கில கல்வியினுடைய முக்கியத்துவம். சரி, பரவாயில்லை. வாசி. ஓகே, சொல்லுங்க. அந்த ஆங்கில கல்வி எப்படி ஊடுருவின என்று சொல்ற மாதிரி ஒரு தன்மையில ஆங்கில கல்வி தவிர்க்க முடியாத இருந்ததற்கான காரணங்களை பேசுவது அவருடைய முக்கியமாக இருந்திருக்கு. இங்க ஒரு சொல்ற போக்கு தெரியுதுன்னு நினைக்கிறீங்களோ? இவர்கள் இந்த சுயமொழியை புறக்கணித்து விட்டார்கள்,
என்று சொல்லுகிறது ஒரு பெரிய அளவுக்கு அவர் ஒரு குறை சொல்வது போல உணர்றீங்களோ நீங்கள் பிள்ளைகள்? அந்த சூழலை அப்படியே சொல்லுகிறார். உள்ளதை உள்ளபடியாக சொல்லுகிற ஒரு தன்மை ஒன்றுதான் இருக்கு. ஏனென்றால் ஒன்று அவர் சொல்லுகிறார், ஆங்கில மொழி அரசகர்ம மொழியாகவும் வர்த்தக துறையில நிர்வாக மொழியாகவும் இருந்ததாலே அது விரும்பப்பட்டது. ஒரு காரணம் சொல்றேன். ரெண்டாவது சொல்றாங்க, இங்கு கூடிய சம்பளங்களை கொண்ட பதவிகளை அடைவதற்கு அந்த விடயத்தை கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லுகிறார். ஆங்கில மொழி கல்வி பெரிதும் கட்டாயமான இன்றியமையாததாக இருந்தது. ஆகவே சிங்களவர்கள் தமிழர்கள் அது மட்டுமல்ல, பின்னர் டச்சுக்காரரையும் சொல்றார், ஆங்கில மொழி கல்வியை நாடினார்கள். அப்ப அவர்கள் ஒரு மனக்குறை அடைந்ததாக தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். ஆங்கில மொழியை படிக்கிறோம், சுயமொழிய ஆங்கில மொழிய கல்வியை தாய்மொழியை அலட்சியம் செய்ய நேர்ந்தது பற்றி எந்த விதமான மனக்குறையும் அவர்களுக்கு இருந்ததாக தெரியவில்லை என்று சொல்லுகிறேன். இப்ப இங்க அவர்கள் ஆங்கில கல்வி தகுதியை கொண்டு அரசாங்க பதவிகள், உயர்ந்த பொருளாதாரம், சமூக அந்தஸ்து இவற்றை அடைவதற்கு போட்டியிட வேண்டி இருந்ததால அவன் இந்த கல்வியை ஒரு தேசிய பிரச்சனை அந்த மாதிரியாக எல்லாம் யோசிச்சு கொண்டிருக்க இல்லை. என்ன அப்ப கோல்ப்ரூ குழுவும் இதைத்தான் சொல்லுகிறோம், இந்த மக்கள் சமூக பொருளாதார காரணங்களுக்காக ஆங்கில கல்வியை விரும்பியதால தான் நாங்கள் ஆங்கிலத்தை கல்வி மொழியாக இருக்க வேணும் என்று சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணினாங்க, விதப்புரை செய்தோம் என்று கோல்ப்ரூ குழுவினர் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்றார். சரிதானே? இப்ப இங்க இது பல காலமாக இருந்த அந்த தனித்துவம், சுய கௌரவம், பாரம்பரியம் போன்றவற்றை அவர்கள் விட்டுக் கொடுப்பதற்கு அல்லது இழப்பதற்கு மக்கள் தயாராக இருந்தார். இப்ப இங்க சுயமொழியில கூடிய அக்கறை செலுத்தப்படாததால மக்கள் வாழ்க்கையோட சேர்ந்திருந்த சில பழக்க வழக்கங்களும் மாற்றமடைய, சீர்கேடடைய தொடங்கியது. பல பேருடைய வீடுகளில் ஆங்கிலம்தான் வீட்டு மொழியாக இருந்தது. சுயமொழி என்பது அங்கு அவர்களுடைய வீட்டு பணியாளர்கள், வேலைக்காரர்களோட கதைக்கக்கூடிய மொழியாகத்தான் இருந்தது. மற்றது சுயமொழி தெரியாமலே உயர் பதவிகளை அடையக்கூடியதாக இருந்திருக்குது என்று சொல்லுகிறார். சுயமொழியில ஒரு சொல் கூட தெரியாமல் உயர்ந்த பதவி, செல்வம், செல்வாக்கை பெறக்கூடியவர்களாக இருந்தது. அப்போ சுயமொழி அறிவு எவ்வளவு மறுவளமாக சொன்னா, சுயமொழி அறிவு எவ்வளவு விரிவாக இருந்தாலும் அதில் ஒரு பயனும் இருக்கு. அப்ப அதனால அது ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு பிரயோசனம் இல்லாத வேலை என்று சொல்லி மக்கள் கருதினார்கள். அது மட்டுமில்ல, இங்க சரி உயர்கல்வியை தமிழ் மொழியில படிப்போம் என்று பார்த்தால், அல்லது சுயமொழியில படிப்போம் வேண்டாம், தமிழ் சிங்கள மொழிகள்ல படிப்போம் என்று பார்த்தால் உயர்கல்விக்கான புத்தகங்களும் இருக்கு, தமிழ் சிங்கள மொழியில இருக்கு. சரிதானே? அப்ப அப்படி இல்லாதபடியால உயர்கல்வி படிக்கிறதாக இருந்தால் ஆங்கிலத்துல தான் படிக்க வேண்டி இருந்தது என்று சொல்லி ஆங்கில கல்வி அல்லது ஆங்கில மொழி அறிவு எவ்வாறு தவிர்க்க முடியாததாக அந்த காலப்பகுதியில இருந்தது என்பதை பற்றி சொல்லுகிறார். எந்த காலம் என்று சொல்லி வரையறை செய்யாவிட்டாலும் ஓரளவு எங்களுக்கு தெரியுது, பிரித்தானியனுடைய ஆட்சி காலத்துல ஆங்கில கல்வி என்பது எவ்வாறு மக்களால் தவிர்க்க முடியாத ஒன்றாக காணப்பட்டது என்பதை பேசுவது அவருடைய நோக்கமா இருந்தது. சரி, இப்ப கேள்வியை பார்ப்போம். இந்த ஒரு கேள்வியாக பார்த்து கொண்டு வந்தோம் என்றால் தான் நல்லது. என்ன 4 கேள்வி கொண்ட வாசிக்கக்கூடிய இருக்கு போல இருக்கு, பார்ப்போம். மற்றது நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுவேன், எப்பவும் ஒரு உரைப்பகுதி தந்து போட்டு ஒரு 5 கேள்வி கேட்கிறார்களாக இருந்தால் 5 கேள்விக்கும் விடையை கண்டுபிடிக்க முன்னம் நீங்கள் விடை எழுதக்கூடாது. எல்லா கேள்விக்கும் விடை கண்டுபிடிச்ச பிறகுதான் எழுத வேணும். சில வேளைகள்ல நீங்கள் 2வது கேள்விக்கு இதுதான் விடை என்று எழுதி கொண்டு போக அது 5வது கேள்விக்கு மிக பொருத்தமான விடையாக இருக்கும். இப்ப கவனமா இருக்கணும். எல்லா கேள்விக்கும் விடையை கண்டுபிடிச்ச பிறகுதான் எழுத வேணும். உயர்கல்வியை கற்பதற்கு ஆங்கிலத்தில் சிறந்த தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டி இருந்தமைக்கான காரணங்களாக உரையாசிரியர் அவற்றை குறிப்பிடுகிறார். உயர்கல்வியை கற்பதற்கு ஆங்கிலத்தில் சிறந்த தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டி இருந்தமைக்கான காரணங்களாக உரையாசிரியர் அவற்றை குறிப்பிடுகிறார். சொல்லுங்க. உயர்கல்விக்கு பயன்படத்தக்க நூல்கள் மிகவும் குறைவாக இருந்தமையினால் தவிர்க்க முடியாத வகையில் ஆங்கிலத்தில் சிறந்த தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டியது நேர்ந்தது. வேற ஒன்று சொல்லுகிறேன்.
மொழிபெயர்ப்புக்கு அதிக செலவு ஏற்படுறது. மொழிபெயர்ப்பதனால ஒரு பயனுள்ளதான விதத்துல அந்த மொழிபெயர்ப்பை செய்து கொள்ள முடியாது என்றால் அந்த அளவுக்கு அந்த புத்தகங்கள்ட தேவையும் இருக்கவில்லை. அப்ப மொழிபெயர்ப்பதில் ஒரு சிரமத்தன்மை காணப்பட்டதையும் உரையாசிரியர் சுட்டி காட்டுறார். ரெண்டு விதமாக நாங்கள் பார்க்கிறோம். என்ன இங்க அந்த பகுதியில இறுதி பகுதியில இருந்தான் கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப நீங்கள் அதையும் ஞாபகம் வச்சிருக்கணும். எப்பவுமே இந்த கேள்வி ஒரு ஒழுங்குதான் இருக்கும் என்று சொல்லி நாங்க சொல்ல முடியாது. சரியா? உயர்கல்வியை கற்பதற்கு ஆங்கிலத்தில் சிறந்த தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டியிருந்தமைக்கான காரணங்கள் என்று சொல்லி சொல்லுகிற போது உரையாசிரியர் சொல்லுகிறார். முதலாவது பாருங்க, உயர்கல்வியை பெறுவதற்கும் ஆங்கில அறிவு அல்லது ஏதேனும் ஐரோப்பிய மொழி அறிவு தேவைப்பட்டதுன்னு சொல்லி போட்டு காரணம் என்னென்று சொல்லுகிறார் பாருங்க. சிங்கள மொழியில் அல்லது தமிழ் மொழியில் உயர்கல்விக்கு பயன்படுத்தக்க நூல்கள் மிகவும் குறைவாகவே இருந்தன. மொழிபெயர்ப்பதற்கு ஏற்படக்கூடிய செலவினை ஈடு செய்யும் அளவுக்கு அத்தகைய நூல்களுக்கு அதிக தேவையும் இருக்கவில்லை. எனவே உயர்கல்வியை நாட விரும்புபவர்கள் தவிர்க்க முடியாத வகையில் ஆங்கிலத்தில் சிறந்த தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டி இருந்தது. அப்ப இந்த அளவு பகுதியும் அந்த விடையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போதைக்கு குறித்து வச்சுக்கொள்ள வேணும், கடைசியாத்தான் எழுத வேணும். சரியா? சுயமொழி கல்வி நடைமுறை வாழ்க்கைக்கு பயனற்றது என்ற கருத்து நிலையினை தோற்றுவித்த காரணி யாது? சுயமொழி கல்வி நடைமுறை வாழ்க்கைக்கு பயனற்றது என்ற கருத்து நிலையினை தோற்றுவித்த காரணி. பொருளாதார சமூக அந்தஸ்தினை உயர்த்தி கொள்வதற்கு எந்தவித வாய்ப்பினையும் பெற்றுக்கொள்ள முடியாத வகையில் குடியேற்ற நாட்டு கொள்கை அமைந்திருந்தது. அப்ப இங்க நடைமுறை வாழ்க்கை அந்த பாருங்க, குடியேற்ற அமைந்திருந்தமையால் சுயமொழி கல்வி நடைமுறை வாழ்க்கைக்கு பயனற்றது என்ற கருத்து பெறப்பட்டது. அப்ப நாங்கள் சொல்லுகிறோம், சுயமொழிகளில் கல்வி கற்பதால் எதிர்காலத்தில் பொருளாதார சமூக அந்தஸ்தினை உயர்த்தி கொள்வதற்கு எவ்வித வாய்ப்பினையும் பெற்றுக்கொள்ள முடியாத வகையில் குடியேற்ற நாட்டு கொள்கை அமைந்திருந்தமை என்ன, இதுதான் அங்க சொல்லப்படுகிற காரணமாக இருந்திருக்கு. இது அடுத்த கேள்விக்குரிய விட என்று நாங்கள் குறித்து வச்சுக் கொள்வோம். இதை முதலாவது கேள்விக்குரிய விட என்று சொல்லியும் இது இரண்டாவது கேள்விக்குரியது என்று சொல்லியும் அடையாளப்படுத்தி வைப்போம். மூன்றாவது, இலங்கையில் ஆங்கிலத்தினை போதனை மொழியாக பரிந்துரைத்தமைக்கான நியாயம் ஒன்றாக ஆங்கிலேயரால் முன்வைக்கப்பட்ட கருத்து யாது என்று கேட்டுப்பார். சமூக பொருளாதார காரணங்களுக்காக இந்நாட்டு மக்களே ஆங்கில கல்வியை விரும்புகின்றனர் என்ற கருத்து முன்வை. எங்க சொல்லி இருக்கு? கோல்ப்ரூக் குழுவினுடைய என்ன, அப்போ பொருளாதார சமூக காரணங்களுக்காக இந்நாட்டு மக்கள் ஆங்கில கல்வியை விரும்பியமை என்று சொல்லி சொல்லப்பட்டது. இதை நாங்கள் மூன்றாவது கேள்விக்குரிய விட என்று அடையாளப்படுத்தி வைப்போம். நான்காவது, சுயமொழிகளின் வளர்ச்சியில் போதுமான அக்கறை காட்டப்படாமையால் மக்களின் சுயமொழி பயன்பாட்டில் ஏற்பட்ட சீரற்ற தோற்றப்பாடுகளாக எவை குறிப்பிடப்படுகின்றன? சுயமொழி வளர்ச்சியில் போதுமான அக்கறை காட்டப்படாமையால் சுயமொழி பயன்பாட்டில் ஏற்பட்ட சீரற்ற தோற்றப்பாடுகள் எவை குறிப்பிடப்படுகிறது? பொருளாதார நன்மைகள், பணவர்வாய், உத்தியோக அந்தஸ்து வெளியீடு பெறுவதற்கான போராட்டத்தின் நாட்டு மக்கள் தேசிய தனித்துவத்தை சுகரத்தை. வேற யார் பதில் சொல்ல போறீங்க? சிங்களவர்கள் தமிழர்கள் பலரின் இல்லங்களில் ஆங்கிலம் வீட்டு மொழியாக பயன்படுத்தப்பட்டது. மக்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருந்த பழக்க வழக்கங்களும் பண்பாட்டு அம்சங்களும் சீர்கெட தொடங்கியதனால். இங்கே இருந்து மக்கள் வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்து காணப்பட்ட பழக்க வழக்கங்களும் பண்பாட்டு அம்சங்களும் சீர்கடைய தொடங்கின. சிங்களவர் தமிழர்களின் பலரின் இல்லங்களில் ஆங்கிலம் வீட்டு மொழியாக பயன்படுத்தப்பட்டது. உள்ளூர் மொழிகள் வீட்டில் உள்ள ஊழியர்களுடன் உரையாடுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டன என்பதாக இந்த பகுதியை நாங்கள் எடுத்துக்கொள்ள. சரியா? சரி, அடுத்த கேள்விகளை பார்த்துட்டு பிறகு நாங்கள் இறுதி முடிவுக்கு வருவோம். பிள்ளைகள், தாய்மொழி மீதான இப்ப பார்த்த கேள்விக்கு 3 வரைக்கும் மேல இது இருந்தது விட, அதை இதுல எழுவேலுமா சார்? இடம் போதுமா?
இது இதுல கொஞ்சம் இடத்துல சேர்த்து எழுத வேண்டியதா இருக்கும். அப்ப பெரும்பாலும் சிலது கொஞ்சம் சுருக்கி எழுதுற மாதிரி எழுத வேண்டி இருக்கும். ஆனா இதுல இது போதுமா இருக்கு. என்னென்றால் பாருங்க, என்ன சொல்றாங்க, மக்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து காணப்பட்ட பழக்க வழக்கங்கள், பண்பாட்டு அம்சங்கள் சீர்கேடடைய தொடங்கின. சிங்களவர் தமிழர்களின் இல்லங்களில் ஆங்கிலம் வீட்டு மொழியாக பயன்படுத்தப்பட்டது. உள்ளூர் மொழி வீட்டில் உள்ள ஊழியர்களுடன் உரையாடுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இது ஒன்றையும் தவிர்க்க முடியாம இருக்கிறபடியால 4 லைன்ல எழுத வேண்டிதான் வரும். சரிதானே? இது நாங்கள் செட் பண்ண பேப்பர் என்கிறதால விட்டுருக்கிறோம். அங்க பெரும்பாலும் எல்லா கேள்விக்கும் 5 வரி விடுகிற ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது. 5 வரி இருக்கின்றதாக நீங்க நிறையவும் எழுத தேவையில்லை. இதுல கொஞ்சம் கூடத்தான் எழுத வேணும். ஒரு கேள்வி கொஞ்சம் கூட இடம் தேவைப்படுது. 19 சொல் வரையறை இல்லையே சார்? பொருள் வரையறுத்து எழுதாதீங்க. பெரும்பாலும் புறவயமான வினா என்றால் அதுல இருக்கிற மாதிரியே தான் அந்த விடையை கொடுத்திருப்பார்கள். அப்படியே எழுதுவது பொருத்தமாக இருக்கும். உங்கள்கிட்ட பெரும்பாலும் அப்படியே எழுதுற மாதிரியான கேள்விகளை தான் கேட்பார்கள். ஆக எனக்கு தெரிந்து இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சையில மட்டும்தான் அந்த அவர்களுடைய எண்ணப்பாங்குக்கு ஏற்றபடி திருத்தம் செய்தபடி எழுதுற விதமாக கேள்விகள் கேட்கப்படும். மற்ற இடங்கள்ல நேரடி விடைகளை எழுதும் வகையில தான் பரீட்சைகளுக்கு வருகிறது. சரியா? 19ஆம் கேள்வி போகிறேன். தாய்மொழி மீதான பற்றுணர்வின் காரணமாக மட்டும் மக்கள் அம்மொழிகளை பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்ற கருத்தில் முன்வைக்கப்படும் தர்க்கம் யாது? தாய்மொழி மீதான பற்றுணர்வின் காரணமாக மட்டும் மக்கள் அம்மொழிகளை பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்ற கருத்தில் முன்வைக்கப்படும் தர்க்கம் என்பதனுடைய கருத்து என்ன? இப்படி சொல்லப்படுறதுங்க, முடியாது என்ற கருத்தில் முன்வைக்கப்படும் தர்க்கம் என்று கேட்டிருக்கார்கள். அது என்னது பிள்ளைகள் என்பதற்கான காரணம் என்னென்று கேட்கிறாங்க. தாய்மொழி மீதான பற்றுணர்வின் காரணமாக மட்டும் மக்கள் அம்மொழியை பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்ற கருத்துக்கான நியாயம் என்ன? என்ன நியாயம் சொல்றார்? அவர்கள் ஏதேனும் பொருளாதார நன்மை கிடைக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றார்கள். ஏதேனும் பொருளாதார நன்மைகள் கிடைக்கும் என்று மக்கள் கருதாவிட்டால் என்ன அவர்கள் அம்மொழிகளை பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆகவே பிற மொழிகளை பயன்படுத்துவதால் ஏதேனும் பொருளாதார நன்மைகள் கிடைக்கும் என்று மக்கள் கருதாத சந்தர்ப்பத்தை குறிப்பிடுகிறார். சுயமொழிகளை பயன்படுத்துவதால் ஏதேனும் பொருளாதார நன்மைகள் கிடைக்கும் என்று மக்கள் கருதாத போது இது நிகழும் என்று எழுதிவிட்டா சரி. அடுத்த கேள்வியை பார்ப்போம். சிங்களவர்களும் தமிழர்களும் ஆங்கில மொழி கல்வியை நாடுவதற்கு காரணங்களாய் அமைந்த பொருளாதார சமூக பயன்பாடுகள் அவை. ஆங்கில மொழி கல்வியை நாடுவதற்கு காரணங்களாய் அமைந்த பொருளாதார சமூக பயன்பாடுகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆங்கில மொழி அரச கர்ம மொழியா இருந்தமை சார். வர்த்தக மொழியாகவும் காணப்பட்டது. அப்புறம் சம்பளங்கள் கூடிய பதவிகளை எழுதுவதற்கு ஆங்கில மொழி கல்வி பெரிதும் இன்றியமையாததாக இருந்தது. சரியா? அதான் கீழே பிறகு விளக்கப்படுத்தி எல்லாமே இருக்குது. இந்த விடயத்தை நாங்கள் சொல்ல கல்வி பிரச்சனையை தேசிய நோக்குடனோ அல்லது கல்வி தத்துவ உண்மைகளின் அடிப்படையிலோ அணுக முயலாமைக்கான அடிப்படையாக அமைந்த நிலைமை எதுவாக இருந்தது? ஆங்கில கல்வி தகுதிகளை கொண்டு அரசாங்க பதவிகளையும் அவற்றினூடாக உயர்ந்த பொருளாதார சமூக அந்தஸ்தையும் அடைவதற்கான போட்டியிட வேண்டிய நிலைமை இருந்தது. எங்க இருந்தது அது? இந்த பகுதி என்ன ஆங்கில கல்வி தகுதிகளை கொண்டு அரசாங்க பதவிகளையும் அவற்றினூடாக உயர்ந்த பொருளாதார சமூக அந்தஸ்தையும் அடைவதற்காக போட்டியிட வேண்டிய நிலைமை இருந்தமையால் அவர்கள் அதை அணுகவில்லை என்று சொல்லி அதுல இருக்கு. சரி, அப்போ நல்லது பிள்ளைகள். 21 கேள்விக்கும் நீங்கள் எழுதியிருக்கிற விடைகளை சரி பாருங்கோ. உங்களுடைய விடைகளோட ஒத்து வருதா என்று எழுதி கொண்டு வராதவர்களை பற்றி நான் பேச விருப்பம் இல்லை எனக்கு. எழுதி கொண்டு வந்த பிள்ளைகள் நீங்கள் எழுதிய விடைகளோடு இது பொருந்தி போகுதா என்று சொல்லி பார்த்துக் கொள்ளுங்க.
இப்போ நான் இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். மேலே 6 மணி வரைக்கும் மட்டும் திட்டமிட்டிருந்தது. இனி உங்களுக்கு நுண்ணறிவு வகுப்பும் இருக்கிறதால ஒரே நாளில் அப்படியே தலையில முழு பாரத்தை மேற்றக்கூடாது. அடுத்து வருகிற நாட்களிலையும் நாங்கள் இன்னும் குறைந்தது ஒரு 3 நாட்கள் இந்த மொழி அறிவுதற்கான விடயங்களை பேசுவோம். மற்றது மிக பிரதானமாக கட்டுரை எழுதுதல், கடிதம் எழுதுதல் தொடர்பான காணொளிகள் குழுவில் பகிரப்படும். நேற்று நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருந்த நான் எத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியல. ஆர்வமுடைய பிள்ளைகள் அந்த விடயங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் இந்த அளவோடு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். இன்னும் ஒரு மகிழ்ச்சியான பொழுதுல, இதனெல்லாம் மகிழ்ச்சியான பொழுதுல நாங்கள் சந்திப்போம். பாய் பாய், குட் நைட் பிள்ளைகள்.